எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையில் அப்பா அவரோடு கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவரே வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்வதற்கும் ஆண்டவரே அதில் உள்ள ஆண்டவரே சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு வாழ்க்கையின் பெரிய ரகசியங்கள் வரைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அதில் புதைத்து வைத்திருக்கிறீர். அதை அறிந்து கொள்றதுக்காக நாங்கள் ஒரு சிறிய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய எல்லா குழப்பமான சூழ்நிலைகள்லையும் உம்முடைய வார்த்தை எங்களை தெளிவிக்கக்கூடியதாக, எங்களுடைய மனதை ஆண்டவரே ஆற்றக்கூடியதாக ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தை கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அண்ணனை மறைத்து உம்முடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமான இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். வார இறுதியில் ஒருவேளை வீக்கெண்டில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொஞ்ச நேரம் அவரோடு கூட என்ற தலைப்புக்கு ஏற்றபடி நாம் ஆண்டவருடைய வசனங்களை அவருடைய அவர் நம் வேதாகமத்தில் பார்க்கிற அவருடைய பாத்திரங்களை பற்றின ஒரு ஆழமான ஆய்வுக்கு நாம் போகிறோம். இது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அவர் அந்த முற்பிதாக்களின் வாழ்க்கையில் செயல்பட்ட ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் செயல்படவிருப்பதின் அடையாளமாக இந்த ஆழ்ந்த நம்மளுடைய அந்த ஜூம் மீட்டிங்கின் ஆய்வுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவரின் நாமத்திலே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்போது நாம் சென்ற வாரத்தில் நாம் பகிர்ந்து கொண்ட காரியங்களை பற்றின சுருக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல, போன வார இறுதியில நேரம் கருதி அவசரமாக சில காரியங்களை சொல்லியிருந்தேன். அதாவது அந்த தெண்டனிட்டு பணிவது, சப்நாத் பனேயா, அதை பற்றியெல்லாம். அப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டவங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பகுதியில் அதை பற்றியும் பார்த்துவிட்டு இந்த வாரத்திற்கான பகுதிக்குள்ளாக நாம் போக போகிறோம். சரியா? போன வாரம் நம்ம பார்வோனுக்கு வந்த கனவுகளுடைய பலவித பரிமாணங்கள் பற்றின புதிய தகவல்களை நம்ம பார்த்தோம். ஏன்னா பார்வோனுக்கு வந்த கனவுகள் நமக்கு பல தடவை நீங்க படிச்சிருப்பீங்க, பல தடவை அதை பற்றி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா அவன் எதற்காக பயந்தான், ஏன் அவனுடைய பயம் அந்த அளவுக்கு இருந்தது, அவனுடைய கலக்கம் ஏன் அப்படியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்களை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு அதனால அவனுடைய பயம், அந்த பயத்துக்காக அந்த பயத்தை தெளிவிக்க கனவுக்கு பலன் சொல்லுகிற ஆளுகளெல்லாம் தேடி, ஸ்கிரீன்ல கூட பார்க்குறீங்க, தேடி ஆட்களை தேடுகிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தரும் அதை பத்தி சொல்ல முடியல. அப்ப அந்த பானபாத்திரக்காரன் தனக்கு நடந்ததை நினைச்சு அதை பார்வோன் கிட்ட சொன்ன உடனே யோசேப்பை வர வைக்கிறாங்க. யோசேப்பு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த கனவுகளுடைய பலன்களை பத்தி சொல்றாரு. அதற்கு எப்படி நம்ம நம்ம என்ன காரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்றப்போ அவனுக்கு அது மிகவும் மனசு திருப்தியா இருந்தது. திருப்தி ஆயிட்டு இப்ப நம்ம சொன்ன ஒரு வசனத்தை 41:38 நீங்க பாத்தீங்கன்னா, 41:38 பாத்தீங்கன்னா, பார்வோன் ஒரு வார்த்தைய சொல்றாரு. அதாவது யோசேப்புடைய ஞானம் நிறைந்த அற்புதமான விளக்கங்களையும் வரப்போகிற அந்த பஞ்ச நாட்களை எப்படி மேற்கொள்ளுவதுன்ற தீர்வுகளையும் சொன்னபோது 2 காரியங்கள் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 விசேஷங்களை நம்ம பார்க்கிறது நல்லது. ஏன்னா எபிரேயர்களை இயல்பாகவே பிடிக்காத எகிப்திய அரச மக்கள், அந்த மேற்குடிகள், அவனுடைய பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு எபிரேயர்களை பெரும்பாலும் பிடிக்காது. அதனால என்ன ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கன்னா,
எபிரேய அடிமைகளுக்கு பதவியிலே கொடுக்கக்கூடாதுன்னே ஒரு சட்டம் இருந்தது. ஆனா அந்த சட்டம் எல்லாம் இப்போ பார்வோன் மாத்துறது நம்ம பார்க்கிறோம். அது இல்லாதபடிக்கு 41:38 ஒரு ஒரு அருமையான ஒரு அறிக்கையை அவர் சொல்றாரு. என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் தேவ ஆவியை பெற்றவன் அல்லது இவனை போல பெற்ற ஒருவன் உண்டோன்னு அறிக்கை பண்றான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி அந்த தேவ ஆவிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த தேவ ஆவிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, நல்லா கவனிங்க. பார்வோன் வந்து ஆண்டவரை அறியாத ஒருத்தன். ஆனா வந்து அவன் பயன்படுத்தின அந்த தேவ ஆவின்ற ஒரு வார்த்தை நமக்கு ரூவாக் எலோஹிம் என்ற வார்த்தை. இந்த ரூவாக் எலோஹிம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 2வது வசனம் நமக்கு தெரியும். தேவ ஆவியானவர், ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ப்ளூல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தேவ ஆவியானவர், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட மூலமொழி வார்த்தை ரூவாக் எலோஹிம். நீங்க ஸ்கிரீன்ல நல்லா அழகா போட்டிருக்காங்க. ரூவாக் எலோஹிம்னு. இந்த அதே ரூவாக் எலோஹிமை இந்த 41:38 பார்வோன் பயன்படுத்தினது ஒரு பெரிய ஆச்சரியம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ளூல இருந்த ஹைலைட் இங்க ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. அப்போ அந்த ரூவாக் இன்னும் நம்ம புரியதுக்காக சொன்னா, ரூவாக் எலோகமே பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். அப்போ இது வந்து பல விதத்துல நமக்கு ஒரு ஆச்சரியமான பாருங்க. ஆதியாகமத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது பல்வேறு வெளிச்சங்களை நமக்கு தருது. ஏன்னா எந்த விதமான அனுபவம் இல்லாம வீட்டை விட்டு 17 வயசுல வந்த எபிரேய இளைஞன் அடிமையாக தனக்கு கொஞ்சமும் தெரியாத ஒரு எகிப்து தேசத்துல போய் அந்த மொழியை, எகிப்திய மொழியை கற்று, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பேசுறது எபிரேய மொழி, அங்க பேசுறது எகிப்துல இருக்கிறது வேற மொழி. அப்ப அந்த மொழியை கற்று அந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சு, அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு, அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்தின் பண்புகளை காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். கர்த்தரோ யோசேப்போட இருந்தாருன்னு. அப்ப கர்த்தரோ யோசேப்போட இருந்துதான் அவனுடைய தெய்வீக ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரமல்ல, உலக பிரகாரமான செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகிற ஒரு தெளிவான ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் தான் யோசிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானத்தின் ஊற்று, ஞானத்தை தருகிறவர் தேவாவியானவர் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த தேவாவியானவர் தந்தருளுகிற ஞானத்தினால் தான் அவன் வந்து பார்வோன் அரண்மனையில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அவனுடைய நிலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தலைமைத்துவத்துக்கு அவனை உயர்த்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சதை பார்த்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்வோன் அவனை மிக உயர்ந்த இடத்திற்கு வைத்தார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ரொம்ப அழகா வேதாகமத்துல அதை வந்து ஒரு பிக்சர்ஸ்குவா காட்டியிருக்காங்க. என்னன்னு கேட்டா, அவனுக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து, முத்திரை மோதிரங்கிறது ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம். அதாவது அதிகாரியான ஒரு அங்கீகாரம். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. முத்திரை மோதிரங்கிறது இந்த ராஜ அதிகாரத்தின் அடையாளம். அதை கொடுத்து மெல்லிய வஸ்திரங்களை யோசேப்பு அவனுக்கு உடுத்தி, மெல்லிய வஸ்திரங்கிறது இப்ப என்னன்னு கேட்டா ராஜரீக உடைகள். அதாவது அவனுடைய வாழ்க்கையே முழுவதுமாய் மாற்றக்கூடிய மெல்லிய வஸ்திரங்களை ஹைலைட் பண்ணது பார்த்தீங்க. அது கூட வந்து ஒரு பொன் சரப்பணியை கழுத்துல வந்து ஒரு பெரிய செயின் மாதிரி, அதாவது அதுவும் அதிகாரத்திற்கான ஒரு அடையாளம். அதை தரித்து அந்த அடுத்த 2வது வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த ஏன்னு கேட்டா இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஒரு அழகான பொருள் உள்ள இருக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, இந்த வார்த்தையை கவனிங்க, தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பணியுங்கள் சரி, அவனுக்கு முன்பாக கூறுவித்து அவனுக்கு முன்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்திற்கும் முழுமையாக அவனை அதிகாரியாக்கினான்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா
எகிப்திய மூல மொழியில் இருக்கிற அந்த எகிப்திய வார்த்தைகள் அடங்கின அந்த பகுதியை தமிழ் வேதாகமத்துல சரியானபடி மொழிபெயர்க்க முடியவில்லை. ஏன்னா சில எகிப்திய வார்த்தைகளை வந்து தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில மொழிபெயர்ப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். நமக்கு வழக்கம் போல நம்ம இந்த நிகழ்ச்சியிலலாம் வந்து நம்ம ரபி யாக்கப் பிரவுன் அவருடைய வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல இடத்துல அவருடைய வெர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தெண்டனிட்டு பணிகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருவேளை படிச்சிருந்தோம்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், அவன் முன்னாடி எல்லாரும் வணங்குறது தலை வணங்குறதுன்னு. ஆனா தலை வணங்குவது மாத்திரம் இந்த செயல்பாடு மாத்திரம் இல்ல, அதற்கான ஒரு அர்த்தத்தை பார்க்கிறது தான் நமக்கு வந்தது ரொம்ப விசேஷமா இருக்கும். உதாரணத்திற்கு அந்த யோசேப்பை தன்னனிட்டு பணின்னு வர்றப்போ அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஆவரேஜ் அப்படின்னு. இப்ப கூட நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல போட்டாங்க ஆவரேஜ் அப்படின்னு. இந்த ஆவரேஜ் அதாவது AVRACHன்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்துல பார்க்கலாம். ஆனா மூல மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஸ்கிரீன்ல இப்ப கொஞ்ச நேரத்துல காமிப்பாங்க. அதற்கு என்ன ஒரு அர்த்தம் கேட்டா, ஃபாதர் கிங், டெண்டர் கிங்ன்னு அர்த்தம். இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சதையே பாருங்க. ஃபாதர் கிங் என்பதற்கு அப்பா, அதாவது நீங்க மூல மொழியில வந்துட்டு ஆலிவ் பெத் அப்படிங்கிறப்போ, ஆலிவ் ஆளுமை உள்ளவர், பெத்துங்கிறவரு அப்பான்னு அர்த்தம். ஸோ ஃபாதர் கிங், டெண்டர் கிங்ன்னு இருக்கும். இத நீங்க ஒருவேளை எபிரேய மொழியில இல்ல அரபிய மொழியில சொல்லணும்னா ஆவினோ மெல்கினோ அப்படின்னு பேர். அப்போ அந்த டெண்டர் கிங் 2யும் சேர்த்து சொல்வதற்கு நீங்க என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ம் அதாவது அந்த ராஜா அதாவது அப்பாவாகிய ராஜா, அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா அந்த ஆவ்ன்ற எபிரேய வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னதற்கு தகப்பன் அல்லது அப்பான்னு அர்த்தம். HREICHன்னு நீங்க இங்கிலீஷ்ல பார்க்குறீங்க. ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா ஆலிவ், பெத், ரேஷ், அக் அப்படின்னு சொல்லி வரத பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ராஜான்னு பேர். இந்த 2 பெயர்கள் ஏன் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும்? இந்த வசனத்துல ஏன் இத நம்ம ஆய்ந்து பார்க்கணும்னு கேட்டா, இந்த பெயர் மெஸ்ஸியாவாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். நீங்க கீழ வந்து எபிரேயர்ல அராமிக் லாங்குவேஜ்ன்னு அவங்க கரெக்ட்டா போட்டிருக்காங்க. அத கவனிங்க. ஆவினோ மெல்கினோன்னு. அப்போ இந்த வார்த்தையை அந்த யோசேப்பு யா யா யார் யார் சாரி பார்வோனுக்கு பின்பாக போகும்போது தண்டனிட்டு அதை கூறுவித்துன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றவங்க என்ன சொல்றாங்க? ஆவரேஜ்ன்னு சொல்றாங்க. ஆவரேஜ்ங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அ ஆண்டவராகிய அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவனுக்கு முன்பாக சொல்றாங்க. ஆவினோ சொல்லப்போனா ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஆவினோ மெல்கினோன்னு சொல்லியிருக்கலாம். ஆவரேஜ்ன்னு சொல்லி ஹீப்ரூல சொல்லியிருக்கலாம். அப்போ அ இந்த காரியம் நமக்கு என்னன்னு கேட்டா, யோசேப்பு பல இடங்களில மெஸ்ஸியாவிற்கான முன் அடையாளம்ங்கிறது நமக்கு தொடர்ந்து நம்ம அத பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப பார்த்தா மெஸ்ஸியாவுக்கு உரிய வார்த்தைகள் நீங்க இந்த ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா பார்க்கிறீங்க. இந்த எபிரேய மக்களுக்கு யோசேப்பு மெஸ்ஸியாவின் முன்னடையாளமாக காட்டப்படுகிறதுல இது ஒண்ணு. அதுல வந்து இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு நம்ப மற்ற நம்ப அ ஆடம் கிளார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்காலர் இருக்காரு. அவருடைய கமெண்ட்ரி வந்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, பல இடங்களுக்கு ரொம்ப ப பல கருகலான பகுதிகளுக்கு ரொம்ப அழகான கமெண்ட்ரி அது. அவர் இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த பார்வோன் இந்த ராஜாவை, இந்த தகப்பனாகிய ராஜாவை அனைவரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவிக்கிறாங்க. அதாவது பார்வோன் இருக்கும்போதே இந்த ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும், தண்டனிட்டு பணிந்து கொள்ளுங்கள்னா இல்லையா? தண்டனிடுறதுங்கிறது ஒரு இன்னும் சொல்லப்போனா நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா தண்டோரா போட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, அ பல இடங்கள்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது பராக் பராக் ராஜாதி ராஜா அவரு வரான்னு சொல்லி நம்ம பல இடத்த நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைகள் அந்த இன்னும் சொல்லப்போனா தண்டோரா போட்டுன்னு நம்ம சொல்லலாம்.
தண்டோரை போட்டு ராஜா வருகிறார், பராக் பராக்ன்னு சொல்ற மாரி, இங்க என்ன சொல்றாங்க? "ஹேவ் யூ நோ மில்க் நோ, ஃபாதர் கிங் ஆவரிச் வருகிறார், பணியுங்கள், ஆவரிச் வருகிறார், பணியுங்கள்ன்னு" சொல்றது ரொம்ப அழகான ஒரு காரியம். இதற்கு அ வ இவரு அ நம்ம ஆதம் கிளர்க்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஆதம் கிளர்க் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அவர் எத எடுத்து பயன்படுத்துறார்ன்னு கேட்டா, மூல எகிப்திய நம்ப வேதாகமத்த ஜெரோம் லத்தீன் வல்கேட்ல மொழிபெயர்த்திருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயம் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். நமக்கு மூலமொழியான எபிரேய செப்துவாஜின்த பார்த்தோம். செப்துவாஜின்த வந்து அவர் அ லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தார். வல்கேட்ன்னு பெயருவாங்க. லத்தீன் வல்கேட்ன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த வார்த்தையை எப்படி அவர் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு கேட்டா, இவர் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்ற பெயர்ல அந்த அர்த்தத்துல பண்ணியிருக்கிறார். அப்போ எல்லாம் கொஞ்சம் குறைய நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெயருடைய பல்வேறு அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களுக்கு வேற வேற பண்டிதர்கள் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் சொல்லப்போனா ஒரே விதமா அ மெஸ்ஸியாவிற்கான முன்னடையாளமாகவே இருக்குதுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விசேஷம். அந்த இந்த இந்த இது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான வார்த்தையை "தண்டனிட்டு பணியுங்கள்" என்று கூறிவித்தார்ங்கிறத வந்து தமிழ்ல ஒருவேள ஒருவேள அந்த காலத்துல அவர்களுக்கு வாய்ப்பில்லாம போயிருச்சோ, இல்ல என்ன ஏதுன்னு தெரியாது. தமிழ்ல கிடையாது. இதற்கான அ ப வேறு சில பேர் இத மொழிபெயர்க்கிறப்ப எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பல யூத ரபிக்கள் உதாரணத்துக்கு வந்து ஆன்கலோஸ் அப்படின்றவரு இந்த வார்த்தைய எப்படி பயன்படுத்துறார்ன்னு கேட்டா, மறைந்திருக்கும் காரியங்களின் அர்த்தங்களை கண்டறிபவர். அது ஆண்டவர தவிர வேற யாரும் இல்ல இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு அர்த்தம் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். இப்படி திரும்ப அதாவது பல காரியங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த நமக்கு சுட்டிக்காட்டுது. சுட்டிக்காட்டுறது என்னன்னு கேட்டா, இது மெஸ்ஸியாவுக்கான பெயருக்கான ஒரு பல்வேறு அழைப்புகள் அப்டின்ட்டு. இப்ப நீங்க அ வ இன்னொரு காரியத்த நம்ம பார்க்கலாம். இவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அந்த வ ச ப பார்வோன் கூறிவித்து அ யோசேப்புக்கு ஒரு பெயர் வைத்தத போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதற்கு பார்த்தீங்கன்னா, சாப்நாத் பனேயா அப்டின்ட்டு. இந்த சாப்நாத் பனேயாவுல வந்து இந்த பெயருக்கான ஒரு அர்த்தமும் இப்ப நம்ம சொன்னது தான். மறைந்திருக்கும் காரியங்களை கண்டறிபவர், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் அப்டின்னு. இதே தான் இந்த ஆதாம் கிளார்க் வந்து திரும்ப நான் ஏற்கனவே சொன்னது இந்த காரியத்த குறிச்சு தான். இவர் உலகத்தின் இரட்சகர். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. நமக்கு அவங்க வச்ச பேர் வந்து ஒரு எகிப்திய மொழியில சாப்நாத் பனேயான்னு. ஆனா, அந்த சாப்நாத் பெனேயா வந்து பைபிள்ல ஒரே ஒரு தடவ தான் வருது. வேற எந்த பகுதியிலும் கிடையாது. ஸோ அந்த பகுதிய மொழிபெயர்க்கிறதுக்கு பல்வேறும் பல வகையில ஒரு வ ரிச அதாவது எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்கள் பலவிதமான அர்த்தங்கள் அவர்களுடைய கண்டறிந்த உண்மைகளுக்கு ஏற்ப வெளிவருது. அதுல வந்து நம்ம தமிழ் சுலபமா பார்க்க போனா, ஆங்கிலோ சாக்சன் வெர்ஷன் வந்து இதுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீலர் ஆஃப் த வேர்ல்ட். இன்னும் சொன்னா உலகத்தின் இரட்சகர். இந்த பெயர் மாற்றம் ஒரு எதுக்கு அவன் பேர மாத்துறோம்? அப்படின்னு ஒரு பலருக்கு கேள்விகள் இருக்கலாம். என்னன்னா, அவன் ஒரு எபிரேயன் இல்லை. அப்படின்னு அவன வந்து புது அடையாளத்த குடுக்கிறதுக்காக பார்வோன் வந்து அந்த பெயரை வைத்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இந்த 2 காரியத்தையும் போன எபிசோட்ல வந்து நம்ம சுருக்கமா ஒரே ஒரு 1 நிமிஷத்துல பேசிட்டோம். ஆனா இந்த காரியம் இந்த நிகழ்ச்சி முடியிறப்ப கூட எலிசபெத் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும். "இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது அவசரமா சொல்லியாச்சு" அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அழகான வெளிப்படுத்துதல். அந்த தெண்டனிட்டு பணியிற காரியமும், சாத்னாத் பனேயான்ற பொருட்களின் அர்த்தமும், எதை சுட்டிக்காட்டுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மெஸ்ஸியாவிற்கான முன்னடையாளத்தை கொண்டிருக்கிறவன். அவன் மெஸ்ஸியா கிடையாது. அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா மெஸ்ஸியா என்பவர் இப்படி இருப்பாருங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இந்த காரியங்கள எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஈசாக்கு அந்த மோரியா மலையில
அந்த கட்டை சுமந்து போறப்போ நம்ம சொன்னோம் ஈசாக்கு வந்து ஆண்டவர் மெஸ்ஸியாவுக்கான முன்னடையாளமாக இருந்தார்னு சொல்லி நம்ம அந்த பழைய நீங்க ஜூம் மீட்டிங்ல அப்ப கூகுள் மீட்டிங் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அது அடையாளமா இருந்தது பார்க்கிறோம். இந்த முற்பிதாக்களின் பல்வேறு காரியங்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் மெஸ்ஸியாவை பற்றின செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஸ்கிரீன்ல பார்க்கறது வந்து முன்னாடியே பார்த்தீங்க. இது வந்து இன்னொரு ஒரு அர்த்தம். நீங்க பார்த்தீங்கன்னா ஜபனத் பனேயா அப்படிங்கிறது கேட்ச் ஃபார் ஹி தட் ஹூ இஸ் வீக் டு லிவ். ஸோ என்ன அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கான பொருத்தம் மெஸ்ஸியாவை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இதை வைச்சது வந்து பார்வோன் அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். சரி, இந்த இதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு காரியத்துக்கு பார்க்கிறோம். இந்த யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. இந்த 2 குமாரர்களும் எப்ப பிறக்கிறாங்கன்னு கேட்டா, அவன் பதவியெல்லாம் ஏத்து, அவனுடைய அதாவது அந்த சுபிட்சமான 7 வருஷங்கள் ஆரம்பிக்கிறப்போ பிறக்குது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த அ ஒ அங்கிருந்த ஆசாரியனாகிய ஆசாரியனாகிய ஒ ஒருவனுடைய மகள் ஆஸ்நாத் என்ற பேருள்ள ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஆஸ்நாத்துக்கு கூட நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு தேவதையின் குமாரத்தின்னு அர்த்தம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. அந்த போத்திபிரா அந்த போத்திபிராங்கிறது ஒருவேளை போத்திபார் எதுவும் பல பேர் குழப்பிக்குவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இவன் வந்து ஓன் பட்டணத்து ஆசாரியான். ஓன்கிறது ஒரு பேரு. இது 2ம் சேர்த்து வர்றப்போ, ஓன் பட்டணத்தின் ஒரே வார்த்தையா எடுத்துக்காதீங்க. ஓன் பட்டணத்தின் ஆசாரியன். அவனுக்கு ஆஸ்நாத் சொல்றாங்க. ஆஸ்நாத் என்னன்னா, பிலாங் டூ டிவைன்னு ஏதோ ஒரு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அ அந்த பெயர் உள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ஆனா, அதாவது இந்த சுபிட்ச நாட்கள் ஆரம்பித்த வருஷங்களில் 2 குமாரர் பிறக்கிறாங்க. அந்த 2 குமாரருக்கும் யோசேப்பு அவன் எகிப்து தேசத்தின் பிரதானமான இருந்தாலும், எகிப்தின் கலாச்சாரங்கள், எகிப்தின் மற்ற காரியங்கள்ல அவன் வந்து பழகி இருந்தாலும், அந்த 2 பேருக்கும் அவன் எபிரேய பெயர்களை வைக்கிறான். அந்த எபிரேய பெயர்களை வைக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட பார்க்கலாம். மூத்தவனுக்கு மனாசேன்னு பெயர் வைக்கிறான். மனாசேன்ற பேருக்கான அர்த்தத்த வந்து நம்ம 51வது வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் ந 41, 51. நானே நீங்க பார்க்கிறீங்க. 51 பார்த்தீங்கன்னா, "என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார்" என்று சொல்லி, மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தன்னுடைய பழைய கஷ்டத்த எல்லாத்தையும் மறந்து என் ஆண்டவர் புது வாழ்க்கை குடுத்தார்ன்னு மனாசேன்னு பெயர் வைக்கிறான். 2வது வந்து நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். இந்த மனாசே, எப்பிராயிம் நீங்க பார்த்தீங்கன்னா பிற்பாடு அந்த 12 கோத்திரத்துக்குள்ள வருகிறத பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க வேதத்தை தொடர்ந்து இப்ப ஆர்வமா படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மனாசே கோத்திரம், எப்பிராயிம்ட்டலாம் அந்த 12 கோத்திரத்துக்குள்ள இவங்க எப்படி வந்தாங்கங்கிறது பின்னாடி நமக்கு ஒரு வேளை பார்த்திருக்கலாம். யார் இல்ல, யார் விட்டாங்கன்னு. இது ஆதியாகமம் 41, 51, 52ல இந்த மனாசேயும், எப்பிராயும் அந்த பெயர்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்துல 53வது வசனத்திலிருந்து ஒரு காரியம் இருக்கு. பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின்பு யோசேப்பு சொன்னபடி பஞ்சகாலம் தொடங்கியது. இந்த பஞ்சகாலங்கிறது ஒருவேளை உங்களுக்கு வந்து நம்ப பார்வோன் கனவு பத்தி சொன்னப்போ, யோர்தானுக்கு தொடர்பான ஒரு காரியம். 16 முழம் தண்ணி வந்தா சுபிட்சமா இருக்கும். அதே வந்து 12, 13 வந்தா பஞ்சம் வரும்ன்னு சொல்லி, அந்த ஜூம் மீட்டிங்ல ஒருவேளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அப்போ அந்த பஞ்சகாலம் வந்தப்போ, அந்த பஞ்சகாலம் மிகவும் கொடியதா இருந்தது. ஏன்னா, எதற்கு அது கொடியதுன்னு நம்ம பார்க்கிறோம்ன்னு கேட்டா, 1 வருஷம் தண்ணி இல்லன்னா கூட, அடுத்த வருஷம் தண்ணி வந்துரும். ஆனா, இங்க அப்படி இல்ல. 7 வருஷம் தொடர்ச்சியா. தொடர்ச்சிங்கிறப்போ, விளைச்சலே கிடையாது. அவ்வளவு ஒரு வறண்டு போன ஒரு சூழ்நிலை. ஆனா, என்ன இங்க நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ ஆனால் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அந்த ஆகாரம் வந்து நமக்கு ஏற்கனவே பார்வோன் கனவுல வந்த மாரி, அபரிதமான ஆகாரம். அந்த அபரிதமான ஆகாரத்த அவன்
தன்னுடைய நிர்வாக நீங்க இந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. அந்த எகிப்தி யோசேப்பு கட்டிவித்த களஞ்சியங்களுடைய ஒரு பிரசன்டேஷன். ஒரு ஒரு இமேஜ நீங்க பார்க்கிறீங்க. பெரிய பெரிய இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்துல அந்த பல்வேறு இடங்கள்ல அந்த களஞ்சியங்கள வந்து ஆர்க்கியாலஜில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த படங்கள்லாம் பார்க்கிறீங்க. எகிப்து தேசத்துடைய இந்த படங்கள். நடுவுல ஓடுறது தான் நைல் நதியா சித்தரிக்கப்பட்டது. இந்த நதி வறண்டு போனா பெரும்பாலும் பாலைவன பகுதி தான். அந்த எகிப்துல நெறைய இடங்கள் வறண்ட பூமி. அப்போ அவன் என்ன பண்ணான், இந்த விளைச்சல் நடந்தப்போ அந்தந்த பட்டணங்களில மிக பிரம்மாண்டமான நெற்களஞ்சியங்களை கட்டி வச்சான். இந்த ஆர்க்கிடெக்சர் நாலேட்ஜ் யோசேப்புக்கு எப்படி வந்தது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ரூவாக் எலோகிமுடைய கிருபைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ. இந்த ஒரு பின்னணி ஒரு சாதாரண எபிரேய பின்னணியிலிருந்து வந்தவன், இந்த நெற்களஞ்சியங்களை பத்திரமா 7 வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கிற அளவு, அ அந்த என்ஜினியரிங் மார்வல்ன்னு சொல்லக்கூடிய அந்த மகா பிரம்மாண்டமான ஏன் மகா பிரம்மாண்டமானன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 49வது வசனம் ஒரு ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியான தானியம் இருந்தது. அதை இவன் எல்லா பகுதியிலும் சேர்த்து வைக்கிறான். அந்த சேர்த்து வைக்கிறதுனால என்னன்னு கேட்டா, ஒரு அ கடல போல ஒரு காரியத்த தானிய கடலை வந்து அவன் எல்லா பக்கம் வச்சிருந்ததுனால, பஞ்ச நாட்கள்ல வந்து அது மிகவும் பிரயோஜனமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்தா, நீங்க அந்த 55வது வசனத்துல கூட பார்க்கிறீங்க. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானது. ஜனங்கள் உணவுக்காக ஓலமிட்டார்கள். இப்போ அவன் அளவில்லாம சேர்த்ததுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஏன்னா, எகிப்துல என்ன ஒரு பழக்கவழக்கம்ன்னு கேட்டா, 10ல ஒரு பகுதியை பார்வோனுக்காக கொடுப்பாங்க. ஆனா, இவன் என்ன ஒரு கட்டளை போட்டு வச்சிருந்தான்னு கேட்டா, அந்த அந்த 10ல் ஒரு பங்கு கொடுப்பது இல்லாம, விளைச்சலில் 5ல் ஒரு பகுதி, அதாவது 20% இந்த களஞ்சியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனா, மிக அதிகமாக விளைந்ததுனால 20% கொடுக்கிறதுங்கிறது யாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. அதன் விளைவு தான் கடற்கரை மணலத்தனையான மிக ஏராளமான தானியம். அந்த ஏராளமான தானியங்களும் மிக பத்திரமாய் இந்த நெற்களஞ்சியங்கள்ல வச்சதுனால, இந்த பஞ்ச நாட்கள் எகிப்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. ஏன்னா, தானியங்கள் இருக்கு. க க கிடைக்கிற அளவு இருக்கு. இது என்னன்னா, அங்க மாத்திரம் இல்லாதபடிக்கு, எகிப்தை சுற்றி இருந்த எல்லா தேசங்களிலும் பஞ்சம் இருந்தது. ஒருவேளை நைல் நதிக்கு பஞ்சம் நம்ம சொன்னதுனால மற்ற இடத்துல சுபிட்சம் நினைச்சீங்கன்னா இல்ல. அது சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் மிகுந்த பஞ்சமா இருந்தது. நீங்க 57வது வசனம் சொல்லுது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தால், சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அப்போ வர்றவங்களுக்கு அவன் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு தானியத்தை கொடுக்குறான். இப்ப என்னன்னு கேட்டா, அந்த தானியம் எல்லாம் அளவுக்கு அதிகமான செல்வமாய் பார்வோனுடைய பொக்கிஷத்துல அல்லது கஜானாவுல சேர்கிற காரியம். இனி இந்த சூழ்நிலை தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அநாதி தீர்மானத்தின்படி எல்லா காரியத்தையும் நகர்த்துகிறார். எகிப்தின் காரியமும் சரி, இந்த பார்வோனுக்கு வந்த கனவும் சரி, நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய செயல்பாட்டை நடத்துகிறார். இத்தனை செயல்பாடும் எதற்கு? இஸ்ரேல் தேசம் எகிப்திலே உதயமாகணும். இந்த 12 கோத்திரத்தார் பெருகி இஸ்ரேல் இது உதயமாகறதற்கான துவக்கம்ன்னு பார்த்தோம். ஒரு வகையில நம்ப அ யோசேப்பு வெளிய வந்தப்ப பார்த்தோம், அதற்கான விதை. ஏன்னா யோசேப்பு மூலம் தான் எல்லா காரியங்களும் நடக்கணும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய விரிந்த பரந்த தளத்துல தன்னுடைய சித்தத்தை எத்தன அழகா நிறைவேற்றுகிறார் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல கூட பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வந்து அ யோசேப்புடைய நெற்களஞ்சியத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். இனி நம்ம ஆதியாகமம் 43ல வந்து பார்க்கிறோம். 43 1ஆம் வசனம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஒருவேளை ஏன் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நமக்கு தமிழ் பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்த பார்க்கிறீங்க. "எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்த பிறகு" அப்படின்னு ஒரு வசனத்த பார்க்கிறீங்க. ஆனா, நம்ம வழக்கம் போல ரபி யாக்கோப் அ அ ப்ரவுன் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த தானியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மூலப்பொருள் வந்து ஷீவர்ன்னு பேரு. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. எஸ்ஹெச்இவிஇஆர்ன்னு.
ஆனா இந்த மூல மொழியில வந்து இந்த இந்த எழுதின காலத்துல உயிரெழுத்துக்கு இப்பெல்லாம் எபிரேய மொழியில உயிரெழுத்துக்களுக்கு மேல ஒரு சின்ன குறி இருந்தா அது வந்து வவ்வல்ஸ், அது உயிரெழுத்துன்னு இருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த இது கண்டுபிடிக்கல. அது மெசோரைட்ஸ் கொண்டு வந்தது அந்த புள்ளி வைக்கிறதெல்லாம். அப்ப அந்த ஷிவர் அப்படிங்கிறத வந்து சிவர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஷிவருக்கு தானியம்னு அர்த்தம். அதாவது உச்சரிப்புல தான் வேறுபடும். இப்ப அந்த ஷிவர்ங்கிறப்போ அந்த புள்ளி இருக்கனால ஷிவர் SHEVERன்னு இருக்கும். ஆனா அப்படி புள்ளிகள் அந்த உயிரெழுத்து புள்ளிகள் இல்லன்னா, அது வந்து ஷிவன் படிக்கும். அப்போ அந்த ஷிவருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கைன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பல பேருக்கு அந்த தானியத்துக்கு மேல ஏன்டா நம்பிக்கை போட்டிருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். அந்த இன்னொரு பதத்தின் அர்த்தம், அந்த ஷிவருடைய அர்த்தம் நம்பிக்கைன்னு. அப்போ இதை நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இத சேர்த்து நான் இப்ப உங்க முன்னாடி வாசிக்கிறேன். எகிப்திலே நம்பிக்கை உண்டென்று யாக்கோபு அறிந்து, தன் குமாரரை நோக்கி நல்லா புரியுதுங்களா? ஏன் எதனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம்ன்னு, எகிப்திலே நம்பிக்கை உண்டென்றுன்னு. அந்த நம்பிக்கை அதாவது என்னன்னா, இஸ்ரேல் ராஜ்யத்தின் ஒரு மறைமுகமான காரியங்களை மறைமுகமா இப்படி அந்த காரியம் முழுக்க வர்றத பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 1வது அதிகாரத்தில எகிப்திலே நம்பிக்கை உண்டென்றுன்னு பார்த்து, முதல்ல யாக்கோபுன்ற வார்த்தைய நீங்க கவனிங்க. நமக்கு இந்த யாக்கோபு, இஸ்ரவேல் எப்போ யாக்கோபு, எப்போ இஸ்ரவேல்ன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒரு வேளை ஞாபகமா இருக்கும். அவன் தெய்வீக காரியமாக அவருடைய காரியமா போகிறப்போ இஸ்ரேல் நம்ம அவன் பெயர் பயன்படுத்துறாங்க. அவனுடைய மனுஷ காரியமா பாடுறப்போ யாக்கோபுன்ற வார்த்தை அந்த ஒரே மனுஷனுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துல 42:5ல நீங்க பார்த்தீங்கன்னா, அ கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியால் இஸ்ரவேலின் குமாரர் அப்படின்னு பார்க்கிறோம். முதல் தடவையா யாக்கோபின் பசங்களுக்கு இஸ்ரவேலின் குமாரர் என்ற டைட்டில் வருது. அப்போ இஸ்ரவேலின் குமாரர் அப்படிங்கிறப்போ இவர்கள் ஆதியாகமம் 42:5ல நீங்க பார்த்தீங்கன்னா அது புரியும். அந்த இஸ்ரவேலின் குமாரர்ங்கிறப்போ இஸ்ரவேல் இஸ்ரவேல் அதாவது இஸ்ரேல் இங்க பாருங்க இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள்ன்னு இருக்கும். அப்போ இஸ்ரேல் ராஜ்யத்துடைய துவக்கம் அல்லது இஸ்ரேல் தேசத்தின் துவக்கம் மாதிரி இந்த 12 பேரும் யாக்கோபின் குமாரர்ன்னு இனி பிற்காலத்துல அழைக்கப்பட போறதில்ல. இப்போ 10 பேர் தான். ஏன்னா பென்யமீன் அங்க இருக்கிறான். இங்க 11 பேர் தான் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு முதல் தடவையா ஒரு புது டைட்டில் இருக்கு. என்னன்னு கேட்டா இஸ்ரவேலின் குமாரர். இதுவரைக்கும் அவர்கள் அப்படி அழைக்கலங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த பதங்கள் உங்களுக்கு கேட்கிறப்போ புதுமையா இருக்கலாம். ஒருவேளை புரியாம கூட இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் உண்டு. ஆனா ஒருவேளை அன்பானவர்களே இத நீங்க கவனிச்சீங்கன்னா, எவ்வளவு நுட்பமாக வேதத்திற்குள் சொல்லப்படுகிற செய்திகளுக்கு பின்பாக இல்லாட்டி ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல மறைமுகமாக இப்படியான காரியங்கள் போகுது. இஸ்ரவேலின் குமாரர் போறாங்கன்னா, இஸ்ரவேல் எகிப்துக்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. நீங்க ஒருவேளை நீங்க வேதத்தை திரும்ப படிக்கிறப்போ, இந்த எங்கெங்க யாக்கோபு, எங்கெங்க இஸ்ரவேல்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது புது வெளிச்சம் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கக்கூடும். சரி, இனி மற்ற பகுதிக்குள்ள நம்ம போறோம். நம்ம அ ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்தோம். அந்த நம்பிக்கையோட நம்ம போறோம். இப்போ நீங்க எகிப்திலே நம்பிக்கை உண்டென்றுன்னு போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க அந்த 42வது அதிகாரத்த நீங்க முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான டிராமா. ரொம்ப பிரமாதமான ஒரு டிராமா. டிராமான்னு சொல்றது கூட சரியான்ட்டு தெரியல. அதாவது முழுக்க முழுக்க உணர்ச்சி வயப்படுகிற, உணர்வு மயமான வசனங்கள இந்த பகுதியில நீங்க தொடர்ந்து பார்க்கிறீங்க. என்ன கேட்டா, முதல்ல உங்களுக்கு ஒரு காரியத்த நான் சொல்லட்டும். இந்த பஞ்சம் வருதுங்கிறப்போ, பல குட்டி, குட்டி தகவல்கள் தான். ஒருவேளை பலருக்கு சந்தேகம் வரும். பஞ்சம் வருதுன்னு இருக்குதே, இவங்க வந்து ஏன் 10 பேரும் போகணும்? யாராவது ஒருத்தர் போய் வாங்கிட்டு வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கும். ஆனா, நீங்க என்ன ஒரு ஆச்சரியம்ன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 10 பேர் ஏன் தானியம் கொள்ள போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு 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 சட்டம் போட்டிருந்தான். அல்லது ஒரு ஒழுங்கு செய்திருந்தான். அந்த ஒழுங்கு என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தான் வந்து வாங்கிக் கொள்ளணுமே தவிர்த்து, ஒரு 10 குடும்பத்துக்கு சேர்ந்து ஒருத்தன் வாங்கக்கூடாது.
இதெல்லாம் வந்து இந்த சுவடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். அப்போ அவ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறவரு, குடும்பத்திற்கு பொறுப்பா இருக்கிற ஒருத்தரு, ஒருவேளை வயதானவர்கள அவங்க தவிர்த்திருக்கலாம். மத்தபடி குடும்பத்த வந்து நம்ம ரேஷன் கார்டு நீங்க ஞாபகத்துல வச்சீங்கன்னா, நீங்க ரேஷன் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல சில முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்கு யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் வர முடியும். ஒருத்தர் வந்து பல ரேஷன் கார்டு போய் வாங்க முடியாது. அவங்க வீடு, இவங்க வீடுன்னு. கொஞ்சம் குறைய அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு யோசேப்பு பண்ணியிருந்தனால, இவங்க 10 பேரும் இப்ப பார்த்தா 10 குடும்பங்களா இருந்தாங்கங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 10 குடும்பங்கள் சார்பா இந்த 10 பேரும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு போறப்போ, இப்ப நீங்க ஒரு காரியத்த நீங்க மனசுல நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கழித்து இந்த சந்திப்பு நடக்குது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப இன்னும் அந்த வசனங்களுக்குள்ள போகுறப்போ, ஒரு ஆச்சரியமும், பிரமிப்பும் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கங்க, 20 வருஷம் கழித்து. எப்போ அந்த சீகேம்ல வந்து அவங்கள வேவு பார்க்கவில்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்த யோசேப்ப அவங்க குழியில போட்டு இஸ்மவேலர்களுக்கு வித்தாங்களோ, அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் அவன் யோசேப்பு அங்க எகிப்தில இருந்தது. பிறகு 7 வருஷம் சுபிட்ச கால வருஷம், 20 வருஷம். எப்போ 20 அல்லது 21, 22 வருடங்கள் கழித்து மறுபடியுமாக இந்த 10 சகோதரர்களும் தாங்கள் யாரை குழியில போட்டாங்களோ, அவன் இருக்கிற எகிப்து தேசத்தை தேடி வருகிறார்கள். அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு கூட தெரியாது. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாது. ஆனா வந்து எகிப்துல தானியம் இருக்கு. எகிப்துல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய புதுசா வந்திருக்கிற ஒரு சாப்நாத் பனேயோ எல்லாருக்கும் அரிசி குடுக்குறாரு. நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம பஞ்ச காலத்துல காத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு, பென்யமீன விட்டுட்டு, அவங்க எல்லாரும் கிளம்பி அ பா இதுக்கு எகிப்துக்கு போறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இஸ்ரவேலின் குமாரர்ன்னு. பார்த்தா 6வது அதிகாரத்திலிருந்து நீங்க ஒவ்வொரு வசனமா நீங்க பார்த்தீங்கன்னா, குட்டி, குட்டி வெளிச்சங்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சு பிரமிக்க முடியும். பார்த்தா யோசேப்பு அந்த தேசத்திற்கு அதிபதியாய் இருந்து ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். அவன் வந்து ஒரு டாப் மோஸ்ட் லீடரா, ஒரு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறா இருக்கிறான். இப்போ யோசேப்பின் சகோதரர் வந்து நான் ஏற்கனவே ஏன் 10 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 10 பேரும் 10 குடும்பத்தின் தலைவர்கள். ஏன்னா 10 குடும்பத்தின் தலைவர்களுக்கு போய் எப்படி திடீர்னு குடும்பத்தின் தலைவர் நீங்க சொல்றீங்க? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குழு உங்களுக்கு நான் குடுக்குறேன். அ அந்த எல்லாமே சமாதானம் ஆன பிறகு தன்னுடைய தகப்பனையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி யோசேப்பு சொல்றப்போ, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். அவர்கள் மொத்தம் 70 பேர். 70 பேர் எகிப்துக்கு போறாங்க. யோசேப்போட அழைப்பின் பேர்லன்னு சொல்லி பைபிள்ல அந்த எண்ணிக்கை பார்க்கிறோம். அப்ப 70 பேருங்கிறப்போ, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 10 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருந்தா மாத்திரம் தான் அது சாத்தியம். புரிஞ்சுதுங்களா? அப்போ எல்லாரும் சொல்லப்போனா குழந்தைகளோட இப்ப எகிப்துக்கு பின்னாடி போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த 20 வருடங்கள் ஒரு பெரிய இடைவெளி அவர்கள் மனதை மாற்றி இருந்திருக்கணும். அவர்களுடைய மனப்பான்மைகள்ல மாற்றி இருந்திருக்கணும். அவர்கள் குணங்கள மாற்றி இருந்திருக்கணும். இப்போ அந்த அ நம்பிக்கை ஒருவேள அந்த எதிர்பார்ப்பு யோசேப்பிடம் இருப்பது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இவங்க வர்றத அவங்க பார்க்குறாங்க. யோசேப்பின் சகோதரர் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள்ன்னு. ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன்ல அந்த இத பார்க்கிறீங்க. இந்த காரியம் ஒருவேள நம்ம நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்க்க வர்ற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைப்பூட்டக்கூடும். அப்படி இல்லன்னா கூட யாக்கோபு இப்ப யோசேப்புடைய கனவுகள பத்தி நம்ம பேசுனது ஒரு வேள ஞாபகம் இருக்கும். என்னன்னு கேட்டா, அவன் முதல் கனவு என்ன இருக்கு? எல்லாரும் என்னை சுற்றி வணங்குகிறார்கள். என்னுடைய அரின்னு சொல்லி நம்ம இந்த கனவு நம்பர் 1 நம்ம பார்க்கிறப்போ, அந்த கனவு நனவாகிறதை யோசேப்பு தன் கண் முன்பாக பார்க்கிறான். அப்ப கூட அவங்க சொல்லிருப்பாங்க, "நான் எல்லாம் உன்ன வந்து வணங்கணுமா? உனக்கு வந்து நான் இது செலுத்தணுமா?" அப்படின்ட்டு அவங்கலாம் அவன் மேல கோவப்படுறாங்கல்ல. யார் யார் கோபப்பட்டார்களோ, யார் யார் அப்பொழுது எரிச்சலானார்களோ, யார் யார் அப்பொழுதெல்லாம் இது பண்ணார்களோ, அவர்கள் இப்போது
இவர்கள் தான் எரிச்சல் பட்ட அதே மனுஷனுக்கு முன்பாக அவனுடைய கனவு நிறைவேறத்தக்கதாக அவனிடத்தில் தலை குனிந்து வணங்குகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல இன்னொரு சின்ன காரியத்துக்கு நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது, அவருடைய வழிகளில் உறுதியாக இருக்கும்போது, அவரை இறுக பற்றிக்கொண்டு ஒருவேளை ஆவியானவரின் வழிநடத்துதலில் இருக்கும்போது, உங்களுக்கு எதிராக இருந்தவர்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நேராக பணிய வைப்பார். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அவன் சத்துருக்களையும் அவனுக்கு சிநேகிதராக்கி போடுவார் அப்படின்னு ஒரு வசனத்தை இப்போ ஞாபகம் வருது எனக்கு. இது சத்துருக்கள் இல்ல, உங்கள் மேல் எரிச்சலானவர்கள், உங்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள், உங்களை வெறுத்தவர்களும் கூட நீங்க தேவனோடு கொண்டிருக்கிற நெருக்கத்தின் காரணமாக யார் எரிச்சலானார்களோ அவர்கள் உங்களை பணிந்து கொள்ளுகிற காலத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். சரி, அது இருக்கட்டும். இப்ப பணிந்து கொண்டார்கள். அத பார்த்த உடனே யோசேப்பு அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டான்னு நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா, அதே 20 வருஷம் தான். ஒருவேளை அந்த 10 பேருக்கும் தாடி, மீசையெல்லாம் வளர்ந்திருக்கலாம், எல்லாம் வளர்ந்திருக்கலாம். அடையாளம் தெரியாதபடி முகம் கூட மாறி இருக்கலாம். ஆனா, யோசேப்பு அவர்களை தங்கள் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். ஆனா, அவர்களுக்கு யோசேப்பு அடையாளம் தெரியல. இது ஒருவேள பல காரியங்கள் சொல்றாங்க. யோசேப்புடைய நடை, உடை, பாவனைகள் ஒரு எகிப்திய அதிகாரியைப் போலவே இருந்திருக்கணும். இன்னும் பிசிக்கலா சொல்லப்போனா, இவர்கள் எல்லாம் ஒருவேள தாடி வைத்த மக்கள். ஏன்னா எபிரெயர்கள் எப்பவுமே மீச தாடியோ வயசானவங்க கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க எகிப்தியர்கள் முழுக்க சவரம் பண்ணி ஒரு குட்டி நீங்க எகிப்திய படங்கள்லாம் பார்வோன் படங்கள், அந்த அதிகாரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு மீசையெல்லாம் இருக்காது, தாடியெல்லாம் இருக்காது. ஒருவேளை அந்த எஜிப்சியன் பேர்டுன்னே சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு குட்டி தாடிய ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. தலை மொட்டை அடிச்சிருப்பாங்க. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பழக்கவழக்கம் இப்படி. அப்படியான கலாச்சாரத்திலே எகிப்திய பாணியிலே இருந்த யோசேப்பை அவர்களுக்கு என்ன தெரியல, அடையாளம் தெரியல. ஆனா அவங்க வந்தது உடனே நம்ம ஏற்கனவே உ ச சொன்ன மாரி இவங்க சகோதரன்னு தெரியும். ஆனா, இவங்க இப்ப அதே மாரி தான் இருக்காங்களா? இப்படி இன்னும் மாறி இருக்காங்களா? இல்ல இவர்கள் மனம் திருந்தி இருக்கிறார்களா? அப்படின்ற ஒரு 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 ஆர்வம் யோசேப்புக்கு வந்தது. ஆனா, அவங்க என்ன அது தெரியாத யோசேப்பு இன்னொரு புத்திசாலித்தனம் என்ன பண்றான்னு கேட்டா, அவர்களிடம் நேரடியாக பேசாமல் ஒரு உதவியாளனை கொண்டு பேசுகிறான். நீங்க பார்த்தீங்கன்னா, 23வது வசனத்துல யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால், தனக்கு எபிரேய மொழி தெரியும் என்பதை அறியாதிருந்தார்கள்ன்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த வசனத்த ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. இந்த துபாசிங்கிறது வேற ஒருத்தரோட டிரான்ஸ்லேட்டர். ஆனா ஒரு மிட்ரிஷியம் என்ன சொல்லுது, தன்னுடைய மகன் மனேசே அவனுக்கு 8 வயசோ, 10 வயசோ இருக்கும். அவன வச்சு பேசுனான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. சரி, அது ஒரு சுவாரஸ்யத்துக்கு நம்ம அத உங்களுக்கு தெரிவிச்சேன். மத்தபடி ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு. அவங்க இவன் பேசுறதை அவன் எகிப்திய மொழியில அவர்களுக்கு யோசேப்புக்கு மொழிபெயர்க்கிறான். யோசேப்பு எகிப்திய மொழின்னு சொல்றதை இவங்க எபிரேய மொழியில சொல்ற காரியம் தான் நம்ம அந்த மொழிபெயர்க்கிற இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கும். துபாஷிங்கிறது மொழிபெயர்ப்பாளர் என்கிற துபாஷிக்கு அர்த்தம் மொழிபெயர்ப்பாளர். இத நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ அவர்கள் நினைத்து உடனே இவன் தன்னுடைய சோதனை ஆரம்பிக்கிறான். நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ வேவுக்காரன் சொல்றதுக்கு அவன் சொல்றது அவன் ரீசனபிள் இல்ல அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். ஆனா என்னன்னா, அவர்களை சோதிக்கும் பொருட்டு வந்தான். எப்படி சொல்வான்னு கேட்டா, வேவுக்காரர் என்பவர்கள் அதுக்கு தான் அவங்க சொல்ற பதில்ல இருந்து அத புரிஞ்சுக்கலாம். உடனே அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, "அப்படியல்ல ஆண்டவனே, நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர்." நாங்க உண்மையான நிஜஸ்தர்ங்கிறது தமிழ்ல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. நாங்க என்னன்னு கேட்டா, அதற்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்க உண்மையான ஆட்கள். நாங்க போலியான ஆட்கள் அல்ல. நாங்கள் ஆழம் பார்க்க வந்தவர்கள் அல்ல. நாங்க ஒரே தகப்பனோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் உடனே சரி நீங்க உங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்றப்போ அவங்க சொல்றாங்க, "நாங்கள் 12 சகோதரர்கள். கானான் தேசத்திலே இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர். இளையவன் எங்களிடத்தில் இருந்தான். அ அ இளையவன் இப்போது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான். ஒருவன் காணாமல் போனான்." அந்த ஒரு காணாமல் போன ஆளுக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்கிறது, ஒருவேளை இத பார்க்கிற உங்களுக்கும் தெரியும்.
நமக்கும் தெரியும். ஆனா இது இந்த எழுதுறப்போ இது ரொம்ப அழகான விஷயம். நமக்கு நடக்கிற காரியம் தெரியும். ஆனா அந்த யாரை பற்றி படிக்கிறோமோ அதில் ஒரு சாராருக்கு நடக்கிற காரியம் பத்தி தெரியாது. இவங்க காணாமல் போனோம்னு சொல்லற யோசேப்பின் சகோதரர்களுக்கு அந்த காணாமற் போன மனுஷன் முன்னாடி தான் நின்னு பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம போறது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு முரண்பாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அப்போ அவன் வந்து தெரிஞ்சிருச்சு இவனுக்கு, இவங்க இன்னும் ஒருவேளை சரியா திருந்தலையோ, சரியா யோசிக்கலையோன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றான், நீங்கள் வேவுகாரர். நான் உங்களை சொன்னது சரிதான். நீங்க வந்து என்னமோ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னீங்களே, அந்த தம்பிய வந்து நீங்க கொண்டு வந்தா கொண்டு வந்தாலொழிய நீங்கள் புறப்படுவது இல்லை என்று அடுத்த வசனத்தை நீங்க கவனிக்கிறது நல்லது. அடுத்த வார்த்தைய பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இந்த பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணைங்கிறது வந்து எகிப்திய பழக்க வழக்கம். ராஜாவின் பேரில் ஆணை அப்படின்னு பல இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைன்னா அவங்க எந்த தெய்வத்தை, ஏன்னா அந்த ராஜாவை நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக ஒரு ஆணையிட்டு கொடுக்கும்போது ஒரு தெய்வத்தை பத்தி சொல்லுவாங்க. இங்க பார்வோன் தன்னை தெய்வம் என்று அறிவிச்சிருந்ததுனால ஒரு காரியத்தை உறுதி பண்றதா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். நீங்க வேதாகமத்துல பல இடத்துல பார்த்தா ப்ராமிஸ் பண்றப்போ கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இங்க அதே வார்த்தை தான். அப்போ இந்த வார்த்தையை சொல்றப்போ அந்த எகிப்திய அந்த ராஜாவின் மேல் ஆணையிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து அவன் யோசேப்பு தான்னு அந்த ஒரு சந்தேகம் கூட வரலைங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அதனால அவன் இன்னொரு வார்த்தை சொல்றான் 16வது வசனத்துல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த பல காரியங்கள் அந்த வசனத்தை நீங்க ஒருவேளை பார்க்கலாம் வீட்டுல. பண்ணிட்டு கடைசியா ஒரு காரியத்தை சொல்றான், நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலில் வைத்தான். அவங்க சொல்றது எதுவுமே இவன் நம்பல அப்படிங்கிறத அவர்கள் நினைக்கும்படியாக, இல்ல அதை பற்றி அவர்கள் யோசிக்கும்படியாக அவங்கள உடனே ஜெயில போட்டுறான். நீங்க 3ஆவது நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு சில வசனம் இருக்கு. யாக்கோபு யோசேப்பு அவர்களை நோக்கி, இப்போ ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கிறது நல்லது. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்ப பார்த்தா, நீங்க ஒரு இந்த இந்த இடத்துல ஒருவேளை இந்த மூல மொழிகள் மொழிபெயர்க்கும்போது, அந்த மூல மொழி அர்த்தங்களின் பரிமாணங்கள் மொழிபெயர்ப்புல மிஸ் ஆகுற இடங்கள்ல இது ஒண்ணு. இப்ப இங்க ஏன் தேவனுக்குங்கிறப்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா மூல மொழியில என்ன பயன்படுத்துறதுன்னு கேட்டா, ஹா எலோஹிம் அப்படின்றாங்க. எலோஹிம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் நிகழ்ச்சி பார்க்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம யாவே, எலோஹிம் இந்த மாதிரி மூலப்பொழிகள் பரவலாய் வழங்கப்படுகிற மூலமொழிகளுடைய மூல மொழியில் வழங்கப்படுகிற பதங்களின் அர்த்தங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கனால இதை கேட்கிறவங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏலோகிம் ஏலோகிம் நீங்க நான் ஏலோகிமுக்கு பயப்படுகிறவன். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க கும்பிடுற கடவுளுக்கு நான் பயப்படுறவன் தான் அப்படின்னு அவன் சொல்லாம சொல்றான். சொல்லிட்டு சரி நீங்க உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றான். அந்த காரியத்துக்கு இறுதியில பாத்தீங்கன்னா உங்க கடைசி பையனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்படி சொன்னா மாத்திரம்தான் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை மெய்யென்று விளங்கும், நீங்களும் சாவதில்லை என்றான். இது இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 நாள் ஜெயிலுக்கு பிறகு அவங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பரிதவிப்போட தடுமாறி இந்த புது தேசத்துல வந்து இப்படி மாட்டிட்டோமே, இந்த கடுமையான மனுஷன் நம்மளை இப்படி வாட்டி எடுக்கிறானேன்னு ஒரு வெறுப்பும் வேதனையுமா வந்து இருக்கிறப்போ அவன் சொல்லுகிற வார்த்தைங்கிறது இருக்கு. அப்போ அவன் என்ன வார்த்தை சொல்றான், பென்யமீன் அவங்க அப்பா அனுப்பாம வச்சிருந்ததே யோசேப்பு இறந்ததுக்கு பிறகு பென்யமீன் தான் அவர் கூடவே இருக்கிற மாதிரி வச்சிருந்தது தெரியும். ஆனா அவனை நீங்க கொண்டு வந்தால் ஒழிய அவங்க கொண்டு வந்தாதான் நீங்க சொன்னது உண்மைன்னு புரியும்னு சொல்றான். எல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. மறுபடியும் ஒரு உங்களுக்கு நினைப்படுத்துறேன். இந்த வார்த்தைகளை அவன் எகிப்திய மொழியிலே பேசுகிறான். அந்த பேசினதை அந்த மொழிபெயர்ப்பாளர் அல்லது அந்த துபாஷி இவர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லுகிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நிலைமையுடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். உடனே ஒரு பெரிய காரியம் நடக்குது. 2 வசனங்கள், அதாவது 21, 22 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லுவது ரூபன்.
இந்த ரூபன் சொல்றப்போ, இந்த ரூபன் யோசேப்பு தொடர்பா சொன்ன முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 37, 21, 22. ஆ எடுத்து முடிஞ்சா வாசிங்க. ஸ்கிரீன்ல இருந்தாலும் பாருங்க. ஆதியாகமம் 37, 21, 22. ஒருவேளை இல்லன்னா நான் இங்க வாசிக்கிறேன். 37, 21, 22. சரி, நான் வாசிக்கிறேன். கவனிங்க. ஆதியாகமம் 37, 21, 22 2 வசனம். ரூபன் அதை கேட்டு, அதுக்கு முன்னாடி அவனை வந்து கொன்னு போட்டுறலாம் வாங்க, இவனுடைய கனவு எப்படி நடவாகுதுன்னு மத்த சகோதரர்கள் சொல்றாங்க. ஆனா ரூபன் என்ன சொல்றாரு? ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. அவனை இவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் அப்படின்னு 37, 21, 22 பார்க்கிறோம். அதே ரூபன் 22 வருஷம் கழிச்சு 22, 21 அந்த 20 வருஷம் கழித்துன்னு வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக. அதே யோசேப்பு, அதுவும் யோசேப்பு அழுதுகிட்டு இருக்கிறப்போ ரூபன் சொன்ன வசனம் தான். இப்பொழுது யோசேப்பு இன்னொரு நிலையில் இருக்க, அதே ரூபன் 20 வருஷ இடைவெளி கழித்து இப்ப சொல்ற வசனத்தை பாருங்க. ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னு கேட்டா, இதுவும் 21, 22 ரொம்ப அழகா. அதுவும் 21, 22 இதுவும் வந்து 42வது அதிகாரம் 21, 22. அவன் ரூபன் சொல்றதை நானே வாசிக்கிறேன். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நேரிட்டது என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்களே. இப்பொழுது இதோ அவனுடைய இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. குறிப்பா ரூபன் சொல்றது கவனிக்கலாம். அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இப்பொழுது கேளாமல் போனீர்கள். அந்த பழி, இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். இந்த காரியம் வந்து யோசேப்பு நின்னு கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு எபிரேய மொழி தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அடுத்த வசனம் வந்து அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது, துபாசியை கொண்டு பேசினபடியால்னு. ஆனா இந்த காரியத்தை கேட்ட உடனே அவங்க உண்மையிலேயே மனம் திருந்தினதின் துவக்கத்தை யோசேப்பு பார்த்தபடியால், அப்ப போட்ட அந்த சகோதரர்ல இப்ப அவங்க செய்த தவறை வந்து மறைச்சாலும் அவங்க உள்ளுக்குள்ள அந்த தவறை உணர்கிறார்கள் என்று பார்த்தப்போ, ஒரு காரியம் ரொம்ப அழகா ஒரு வசனம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது. அன்பானவர்களே, இந்த பைபிள்ல பெரும்பாலும் உணர்வுகள் தொடப்பட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம இந்த ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம யோசேப்பை பார்க்கிறப்போ இந்த முற்பிதாக்களின் அழுகையை பத்தி ஒரு செகண்ட் பார்த்தோம். ஆபிரகாம் அழுத ஒரே தடவை, ஈசாக்கு மனசு வருத்தப்பட்ட 2 தடவ, யாக்கோபு அழுத 2 தடவ. அப்படி பார்க்கிறப்போ, யோசேப்பு 7 முறை அழுதான்னு பார்க்கிறோம். அந்த 7 முறை அழுகிறதுல முதல் முறை இதுதான். ஏன்னா, இந்த அழுகை எதுக்குன்னு கேட்டா, தன்னை தனக்கு துரோகம் செய்ததை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, காணாமல் போனான்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி இல்ல. அவங்க காணாம போனாங்கிறத வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. ஆனா இப்ப என்னன்னா, தனக்கு முன்னாடி தான் அந்த காணாமற் போனவன் இருக்கிறான்னு புரியாம, அவர்கள் வந்து புலம்புகிறத பார்க்கிறோம். நம்ம அப்பவே பண்ணோம். அந்த பழி, அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. ஐயோ! நம்ம அநியாயமா இங்க மாட்டியிருக்கிறோம். அந்நிய தேசத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இத பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றத பார்க்கிறோம். அத கேட்டுட்டு தான் யோசேப்பு அழுகிறான். அழுது அ வ அழுது முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு சிமியோனை பிடித்து அ கட்டி வைக்கிறான். கட்டி வச்சு அவனுக்கு அந்த சாக்குகளை நிரப்பவும், அந்த பணத்தை திரும்பவும் கொடுக்க யோசேப்பு கட்டளையிட்டான்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அவன் அது சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதுக்கு நடுவுல இன்னொரு சின்ன ஒரு க்ளூ மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ
நீங்க ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தீர்கள் அப்படிங்கிறப்போ, இந்த தேசம் எப்படி எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா. அந்த நம்ம யாக்கோப் பிரவுன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வசனம் தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். நல்லா கவனிங்க. இது வந்து அங்கிருந்து இங்க போறப்போ கவனத்த மாறிடக்கூடாது. ஏன் தீர்க்க தரிசன வசனம்னு கேட்டா, இந்த 12 பேர் தான் அ பின்பாக அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க போறவங்க. அப்போ இவர்கள் அதற்கான முன்னேற்பாடாக வந்தார்கள் அந்த காரியங்களுக்காகன்னு கூட ஒரு ஒரு தீர்க்க தரிசன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி யாக்கோப் பிரவுன் சொல்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, அது இருக்கட்டும். இப்ப அங்கிருந்து அவங்க போகிறப்போ ஒரு இடத்துல வந்து தங்களுடைய காரியங்கள திறந்து பார்க்குறாங்க. அந்த திறந்து பார்க்கிற நேரத்துல எக்கச்சக்கமா குடுத்த காசெல்லாம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, தன் சாக்கிலே பணம் இருக்கிறது 27, 28, 29 எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஐயோ! இது எப்படி நடந்தது? மறுபடி இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவர்கள் கானான் தேசத்தில் இருக்கிற தங்கள் தகப்பனிடத்தில் வந்து, தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த அடுத்து வர்ற வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள். உடனே அவன் வந்து வ அப்பவும் வந்து யோசேப்பு இவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அ தெரியாதது வந்து யோ அந்த காரியத்த வந்து இவங்கிட்ட வந்து தன்னுடைய தகப்பன் கிட்ட போய் சொல்றாங்க. நாங்க என்ன பேசுனோம்னு சொன்னோம். நீங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ன சொல்றாங்க? நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். மறுபடியும் முதல்ல சொன்ன வசனத்த மெயின்டெயின் பண்றாங்க. அதாவது 13ஆம் வசனத்துல சொன்ன ஒருவன் காணாமல் போனான்னு யோசேப்புக்கு சொன்ன அதே வசனத்த தன் தகப்பனிடத்திலும் சொல்றாங்க. ஒருவன் காணாமல் போனான், இளையவன் கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றப்போ, இந்த மாரி அவங்க வந்து சிமியோனை கட்டி வச்சுட்டான். இப்ப இந்த பென்யமீன கொண்டு வந்தா தான் விடுவான் அப்படின்னு சொல்றப்போ, யாக்கோபு புலம்புகிறார். அவர் வயது முதிர்ந்த காலம் கிட்டத்தட்ட 100 வயசு தாண்டியாச்சு. அவர் மிகவும் புலம்புகிற காரியத்த பார்க்கிறோம். பார்த்துட்டு, "என் பிள்ளையற்றவனாக ஆக்கிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை." ஏன்னா சிமியோன் அவனுடைய 2வது மகன். எனக்கு வந்து நீங்க திரும்பி வருவீங்களாங்கிறதே நம்பிக்கை இல்ல. நீங்க வந்து ஏதோ தப்பு பண்ணி நீங்க மாட்டிக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்றப்போ, அ மறுபடி ரூபன் வருகிறான். 37வது வசனம். அப்ப அவன் என்ன சொல்றான்? தன் தகப்பனை பார்த்து, "அவனை என் கையில் ஒப்புவியும். நான் அவனை உனக்கு திரும்ப கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும்" என்று சொன்னான். அன்பானவர்களே, இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் இந்த வசனம் முக்கியம்னு பார்த்தா, அந்த சகோதரர்கள் ஆரம்ப நாட்களில ஒருவருக்கொருவர் இயைந்து, இசைந்து போகிற சகோதரர்களா இல்ல. அவங்களுக்கு நடுவுல பிரச்சனை இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் சீகேமிலே செய்த துன்மார்க்கத்தை யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் தெரிவான். அவங்க பண்ண கலாட்டா. அதோட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிமியோன் அந்த சீகம் பட்டணத்துல அந்த நம்ம இவ யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள் இது போனப்போ, அவன் சதி திட்டம் பண்ணி அவனும் இன்னொருத்தனும் சேர்ந்து பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வெட்டுன அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்க. அவனுடைய அந்த தன்மையெல்லாம் மாறி, அ இப்ப என்ன நடந்தது? அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஒ ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். இப்ப என்னன்னு கேட்டா, சிமியோன் எப்படியோ இருந்தா பரவாயில்லன்னு பார்க்காம, இவன் என்ன பண்றான்? தன்னுடைய குமாரனையே தன்னுடைய தகப்பனிடத்தில் பணயமாக வைக்கிறான். அப்போ அவர்கள் மத்தியில இருக்கிற ஐக்கியம் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுது. அப்போ அவர்கள் இது இது எத காட்டுதுன்னு கேட்டா, அவர்களுடைய முழுமையான மனமாற்றத்தை. அந்த முழுமையான மனமாற்றம் இனி எப்படி நடக்குதுன்னு நம்ம வரப்போற வசனங்கள்ல அ யோசேப்புக்கும் இந்த சகோதரர்களுக்கும் வரக்கூடிய அந்த உறவுகள்ல, உறவாடல்கள்ல, இல்ல உரையாடல்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆனா இப்போ நடந்த காரியம் என்னன்னா, ஐயா ரூபனுடைய லீடிங் ரோல். ரூபன் அவங்கள வந்து காத்து இது பண்ணா, இப்ப மறுபடியும் இது பண்ணிக்கிறான். அதேபோல தவறு செய்த மற்றவர்களும், அவர்கள் திருந்தினதின் அடையாளமாக வருகிற சம்பவங்களை நம்ம வரப்போற ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். ஆனா இந்த பகுதி இப்பொழுது நேரம் அதிகமாயிட்டதுனால நம்ம இந்த பகுதி இதோட முடிக்கிறோம். இந்த பகுதியில நம்ம வந்து பார்த்தது என்னன்னா, மிக அழகான உணர்வு பூர்வமான சகோதரர்களுடைய சந்திப்பு.
இந்த சந்திப்பை ஒருவேளை நீங்க நம்ம மடமடன்னு படிச்சிருவோம். இந்த பின்னணியத்தோடு, இந்த பின்னணி தகவல்களோடு நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த என்ன சொல்றோம்? ஒரு ஆங்கிலத்துல அழகான வேர்டு இருக்கு. எமோஷனல் டிராமா அல்லது உணர்வு பூர்வமான காரியங்கள் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த காரியங்களினூடாக ஆண்டவரின் செயல்பாடு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளோ அழகா தன்னுடைய பரந்த விரிந்த கேன்வாஸ்ல காரியங்கள நகர்த்தி, மக்கள ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு காரியங்கள அவர் கொண்டு வருகிற அழகும், அவருடைய நேர்த்தியும் உண்மையாலுமே பார்க்கிறப்ப பிரமிப்பு தான். இதுல நமக்கு நெறைய காரியங்கள ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம மற்ற ஒரு பகுதிகளை பார்த்து நம்ம யோசேப்பின் காரியங்களை முடிக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகட்டும். இன்றைக்கு நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, சுவாமி, நாங்கள் தொடர்ந்து 5வது முறையாக யோசேப்பின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ராஜா. ஒருவேளை வேதத்தின் பல பகுதிகளை ஆய்ந்து அறிந்து இந்த ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் ஏதோ கதை கேட்டு போவது அல்ல சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தையும் மகோன்னதத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற காரியமாக எங்களுக்கு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, பலமுறை வேதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியை ஒருவேளை நாங்கள் எத்தனையோ தடவை படித்திருக்கலாம் சுவாமி. ஆனால் இப்படியான நுணுக்கங்களையும் ஆழங்களையும் புரிந்து படிக்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தைகள் என்றும், உங்களுடைய காரியங்கள் எப்படி முப்பரிமாணம் உள்ளது என்றும் நாங்கள் உணர முடியும் சுவாமி. இதோ போன பகுதியிலோ முந்தின பகுதியிலோ சொன்ன வண்ணமாக, ஆண்டவரே, நாங்கள் அதாவது 2Dல தான் நாங்க பல காரியங்களை பார்த்தோம் சுவாமி. ஆனால் இப்படியாக மூலமொழிகளின் வார்த்தைகள், மறைவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அ வ வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த எகிப்திய மொழியின் அர்த்தங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, முப்பரிமாணமாக உம்முடைய வசனங்கள் தெரிவது என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள் என்று சொல்வது எவ்வளவு உண்மை சுவாமி. அந்த வசனங்களுக்கு பின்பாக ஒருவேளை நாங்கள் கண்டறியத்தக்க பாடங்களை வைத்திருக்கிறீர். சற்று இந்த பகுதியில கூட சொன்னேன் சுவாமி, உம்மை நாங்கள் சார்ந்திருக்கும் போது எங்களுக்கு எதிரானவர்களையும் நீர் எங்களுக்கு பணிந்து செய்ய வைக்க வல்லமையுள்ள கர்த்தர். யோசேப்பின் கனவுகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், எங்களின் கனவுகளையும் கூட நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. இந்த கூடுகைக்கு வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, பாடங்களை கற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் திரும்பி போக எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பெயரில் இருக்கட்டும். தொடர்ந்து ஆவியானவரின் வழிநடத்துதல் எங்களுக்கு இருக்கட்டும். ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்கள் எங்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெகோவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இனி உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தர நான் ரெடியா இருக்கேன். அடுத்த ஒரு 10 நிமிஷங்கள் வின்சென்ட் பிரதர் வந்திருக்கிறாரு ஏர்போர்ட்ல இருந்து. இதுக்காகவே அவசரமா வந்தது. அவருக்கு உண்மையாலுமே எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். போன தடவை உங்களை மிஸ் பண்ண பிரதர். இந்த டைம் கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. நீங்க கேட்ட வரைக்கும் உங்க கருத்துக்களை சொல்லலாம். மற்றவர்களும் உங்க கருத்துக்களை சொல்லலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷங்கள் நம்ம அதை பேசிட்டு நம்ம நிகழ்ச்சி முடிக்க போறோம். ஜெயந்தி வந்திருக்கிறாங்க. ஜெயந்தி, நீங்களும் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துக்களை ஒவ்வொருத்தரா சொல்லலாம். நல்லா இருப்பேன். நான் டிரைவிங்ல தான் இருக்கேன். நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். நான் ஓகே பிரதர். அது சும்மா ஆடியோ மாத்திரம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், நோ ப்ராப்ளம். ஃபுல்லா கேட்டே வரேன். அவங்கள அப்பதான் 8:30க்கு தான் ஃபிளைட். ஓகே. அதான் நீங்க ஏர்போர்ட்னு பார்த்தோன்னே எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஆமா, நான் ஓகே வந்து பிரதர், பிரச்சனை இல்லை. நீங்க மெதுவா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர், நான் ஜெயந்தி பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. வழக்கம் போல நல்லா இருந்தது. ரொம்ப இந்த தடவை வந்து இதுல வந்து நான் வந்து ரொம்ப ரசிச்சது என்னன்னா அந்த கடைசி பாட்டு. அதாவது எனக்கு மனசுல தொட்டது என்னன்னா, அந்த ரூபன் வந்து தன்னுடைய சகோதரனை வந்து முதல்ல எல்லாரோட சேர்ந்து அவன் ஆக்சுவலா அதிகமா நேசிச்சான். ஆக்சுவலா யாக்கோபு நேசிச்சது வந்து
ரூபன் தான் அதிகமா நேசிச்சான். ஆனா அவனும் கூட சேர்ந்து அவனை கொலை பண்றதுக்கு கூட அவனும் வந்து சரி அவனை வந்து கொன்னுடாதீங்க, வித்து போட்டுடலாம்னு சொல்லி கூட நின்னு, அவன் எப்படியா தப்பிச்சா போதும், உயிர் கிடைச்சா போதுன்றதுக்கு கூட துணை நின்னுட்டு போனவன். ஆனா கடைசி காலத்துல வந்து அவன வந்து அவனோட தம்பிய பென்யமீன கூட்டிட்டு போணும்னு சொல்லும்போது, தன்னுடைய மகன்கள கூட அவன் வந்து செத்து போட்டோம்னு நெனச்சு, நான் பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கொண்டு வரேன்னு சொல்லி கொன்னுவான். அந்த அந்த சொன்னான் பார்த்தீங்களா? அந்த அன்பு வந்து ஆமா. அது நிஜமாலுமே சம்திங் கிரேட். அது வந்து கரெக்ட், எனக்கு ரொம்ப கரெக்ட். டச்சிங்கா இருந்துச்சு. வெரி ஆமா. வெரி அவனுடைய நைஸ். மனமாற்றம் அது மனமாற்றத்துக்கான அடையாளம் அது. அது வெரி நைஸ்லி சொன்னீங்க நீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஏன்னா இது வந்து யாருமே அத டச் பண்ண மாட்டாங்க. மேலோட்டமா சொல்லுவாங்க. பட் அது வந்து அவனோட அவனோட அ லவ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவன் தன்னுடைய சகோதரன் மேல வச்சத திருப்பி ரெக்கன்சில் ஆயி அ ஒண்ணா இருக்கிறாங்கன்றத வந்து சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. ம். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. வேற? ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ நான் கனகராஜ் பேசுறேங்க. பிரைஸ் ஆ, லார்ட். ஆ, ஆமாங்க. பேர் வந்துருச்சு. ஸ்கிரீன்ல நான் வந்துருச்சு. சொல்லுங்க. லாஸ்ட் வீக்கே நான் பேசணும்னு நினைச்சேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால பேச முடியல. ஐயோ, தாராளம் பேசு. ஆமா, சில்வர் ஜூப்ளி முடிஞ்சு அடுத்து நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கடவுள் கிருபையில கடவுள் ஆண்டவர் கிருபைதாங்க. மிக சிறப்பாக வழிநடத்திட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கேட்ட பகுதி வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப புரிதலாகவும் இருந்துச்சு. புரியும்படியான விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவும் நம்மளுக்கு ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருந்ததுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. சொல்லப்போனா இந்த ரூபனோட ஆஹ், ஆஹ், பகுதியில அவருடைய சகோதரர்களை நேசிக்கிற தன்மைங்கிறத ரொம்ப அதிகமா இப்ப சிஸ்டர் கூட சொன்னாங்க. அதுல என்னன்னா அவர் வந்து யோசேப்புக்காகவும் அவர் வந்து ரொம்ப அவரை நேசிச்சாரு. அவரை மட்டும் இல்ல, இப்ப சிமியோன் அங்க இருக்கும்போது கூட அதுக்காகவும் தன்னுடைய மகனை அடமானம் வைத்து இது கரெக்ட், பண்ணணும்னு கரெக்ட். சொல்லி அதுக்காகவும் செய்யறாரு. அப்போ எல்லாத்தையும் அவர் நேசிச்சாருங்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரூபனுடைய தன்மையும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து அவர் ரொம்ப யோசேப்பு மாதிரியே மிக நல்ல ஒரு மனிதனா இருக்கிறாருங்கிறதுல நம்ம இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு காண முடியுதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா பிரதர். அவனுடைய அது மனமாற்றம் ரொம்ப அழகான விஷயம். இல்ல அவர் மன மாற்றம்ங்கிறத விடவே அவர் அப்பவே கொல்லணுங்கிற இப்ப இதுலயே இல்லையே. அவர் தனியாத்தான் இல்ல, இல்ல. இருந்திருக்காருங்கிறது தெரியுது. மற்ற இல்ல அவங்க சகோதரர்களை விட அவர் கொல்லணுங்கிற எண்ணமும் இல்லாம ஆமா. அவனை எல்லா தப்பி வைக்க முயற்சி பண்ணி. சகோதரையும் காத்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இருந்தாருங்கிறது இதுல ப்ரூவ் ஆகுது இந்த இடத்துல. ஏன்னா அந்த கரெக்ட். சகோதரர் யாரு கொல்லணும்னு நினைச்ச சகோதரர் கூட இவர் இவர் வந்து அந்த சகோதரனையும் அதே மாதிரி நேசிச்சாரு. யோசேப்பு எப்படி நேசிச்சு அவர் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் செஞ்சாரோ அப்படிங்கிறது இது தெளிவா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அது நம்ம ரொம்ப தெளிவா புரியும்படியா பண்ணீங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 25 26வது வாரம் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிற இதுல இந்த சொல்லக்கூடிய இந்த நீங்க அவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. மற்ற மொழிகளில் ஈப்ரு மொழியிலிருந்து மற்ற எகிப்திய மொழியிலிருந்து கூட அதுக்கு உண்டான விளக்கங்களை அந்த மொழியில மொழிபெயர்த்து நீங்க சொல்றீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் கிருபை அந்த இது பிரதர். வந்து எங்களுக்கு அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப புரிதலா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு பேக்ரவுண்டா இருந்து உங்களுக்கு ஈக்குவலா அவங்க வேலை செஞ்சுட்டு வர்றாங்கங்கிறது தான். அந்த பிக்சர்ஸ போடுறது, வசனங்கள அத ஆமா, ஆமா. எடுத்து சொல்றது. சாமுக்கும் அது அது எலிசபெத்துக்கும் ரொம்ப உண்மையாலுமே மனசுல ரொம்ப பாராட்டுகள். பதிக்கிறது. அது ம். ரொம்ப அ பதி இப்ப நமக்கு பதியிறது மட்டும் இல்லாம ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு இது. நாளைக்கு இது வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணி நம்ம பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு நாளைக்கு இத வந்து ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாவும், ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது பெரிய ஆமா. பொக்கிஷமா நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆமா. அந்த இருக்குங்கிறதுல படங்களும், வசனங்களும் நம்ம சந்தேகமே இல்ல. அப்படியே ஸ்கிரீன்ல ஆ. பார்க்கிறப்போ, அது மனசுல பதியும். அது உண்மை. ஒவ்வொரு நீங்க சொல்றது விஷயம் ரொம்ப ஆமா. ரொம்ப அதுக்கு உண்மை. உண்டான விளக்கங்கள், படங்கள், நம்பர்ஸு, அ கால்குலேஷன்ஸ் மத்த இது எல்லாம் அதை அவங்க எவ்வளவு அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்கங்கிறது
பெரிய ஆச்சரியமான விஷயம். அவ்வளவு உண்மை செஞ்சு உண்மை அவங்களுக்கு ஒரு நன்றியும் பாராட்டுதலையும் வந்து சிறப்பா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. இத்தோட என்னோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு. ரைட்டு. எலிசபெத், சாம், உங்க 2 பேருக்கு தான் தேங்க்ஸ் இந்த பாராட்டுக்கள். தேங்க்ஸ் அண்ணா. ஆனா இது அண்ணா ஒண்ணுமே இல்லண்ணா. இது வந்து நாங்க சும்மா ஏதோ எங்களுக்கு ஒரு சிம்பிளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா. ஆமா அண்ணா. சரி, உங்க கருத்துக்களை சொல்லுங்க 2 பேரும். அண்ணா எனக்கு வந்து அவங்க யோசேப்பு வந்து அவங்க அண்ணன்மாரு எல்லாரையும் ஒரு அசைச்சு விட்டுட்டாரு. அவங்க வந்து ஏதோ போனோம் வாங்கினோம், இந்த அரிசி வாங்கினோம் வந்தோன்னு அவங்களால வர முடியல. என்னைக்கோ ஒரு நாள் அவங்க செஞ்ச அந்த விதைத்த அந்த பகையோட இதை வந்து ஆண்டவர் அந்த இடத்துல வேர் அறுக்கிறாரு. அந்த இது எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி போட்டு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, யோசேப்பை எவ்வளோவா பகைச்சோன்றதை அவங்க திரும்பி ரியலைஸ் பண்ணுறது, எல்லாமே அது அது ரொம்ப அற்புதமான ஒரு இதுண்ணா. இது வந்து எல்லா ஃபேமிலிஸும் கேட்டாங்கனாலே இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் தேவையே இல்லை. இந்த கதையை கேட்டாலே போதும். நிறையா வந்து சகோதரருக்குள்ள அந்த ஐக்கியம், அந்த எல்லாமே வந்து அந்த புரிதல் வந்து அதை ஒருத்தருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்போ தான் புரியும் இன்னொருத்தருக்கு. அது வந்து எனக்கு யோசேப்போட கதை. அதே மாதிரி மேசியாவை போல் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும் எல்லா கண்ட்ரி மக்களும் வந்து தானியம் வாங்குகிற அளவுக்கு வந்து யோசேப்பு வந்து ஒரு பெரிய பிளானோட ஒரு பெரிய காரியத்தை நிர்வகித்தார் அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணா. அது இந்த காரியம் தான் இன்னொரு மறைமுகமான ஒரு இது. அதாவது எப்படி யோசேப்பு உலகத்தில் அந்த சமயத்துல இருந்த சகல ராஜ்யங்களுக்கும் பிரச்சனையை தீர்க்கிறவனா, அவங்கள போஷிக்கிறவரா இருந்தானோ, மெஸ்ஸியாவும் எதிர்நாட்கள்ல அப்படிதான் இருக்க போறாரு. அதுதான் அந்த உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற செய்தி. மெஸ்ஸியாவிற்கு முன்னடையாளம் பல காரியங்களை பார்த்தோம். இப்போ இந்த வரப்போற மெஸ்ஸியா எல்லா தேசத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போதுமானவரா இருக்கிறார். சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி சாத்நாத் பெனைய பார்த்தோம். ஆவினோ மெல்கினோக்கு ஃபாதர் கிங்னு பார்த்தோம். அதாவது நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு தகப்பனாவும் இருக்கிறாரு, ராஜாவும் இருக்கிறாரு. நீங்க ஸ்கிரீன்ல போட்ட மாதிரி. அப்போ அதற்கு ஒரு அடையாளமா யோசேப்பை வந்து முன்னாடி காமிச்சிருக்காரு. பாரு, இந்த யோசேப்பு எப்படி அந்த பஞ்ச காலத்துல எல்லாரையும் போஷிச்சானோ, அதே மாதிரி ஒரு நாட்கள்ல இந்த நம்ம மெஸ்ஸியா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கிறவரா, அவருக்கான ஒரு ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கிறவரா இருப்பாருங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லப்பட்ட செய்தி தான் அந்த யோசேப்பு முழுக்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம யோசேப்பை படிக்கிறப்போ உண்மையாலுமே ஒரு பெரிய சிலிர்ப்பா இருக்கும். ஆண்டவருக்கு அவருடைய திட்டம், அவருடைய காரியங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. நம்ம வந்து பல நேரங்கள்ல இந்த ஆதியாகமத்து கதைகள் எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு ஃபேரி டேல் மாதிரி படிச்சுட்டு போயிடுறோம். கடன்னு படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அது அப்படி இல்லாதபடிக்கு நம்ம அதை புரிந்து கொள்ளுகிற வகையில புரிஞ்சுக்கிட்டு அறிந்து கொள்ளுகிற வகையில நம்ம அறியறப்போ நமக்கு ஒரு பிரமிப்பாகுது, ஒரு ஆச்சரியமாகுது. ஐயோ, நம்ம ஆண்டவர் இத்தனை அற்புதமானவரா, எப்படி ஒவ்வொருத்தரையும் முன்னால அடையாளம் வச்சு பண்ணியிருக்காரான்னு நினைக்கிறப்போ நமக்கு பைபிள் வந்து ஒரு அந்த வார்த்தைகள், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதற்கு இன்னொரு புது பரிமாணம் கிடைக்குது. உண்மைதான் எலிசபெத். அதுதான் இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் பாக்குறவங்க இன்னும் இந்த வாரமும் சரி, ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரமும் சரி, அந்த சகோதரர்கள் ரீகன்சிலேஷன் ஆகுறாங்கல்ல, ஒப்புரவாகிற காரியம், அது ஒவ்வொருத்தரும் திருந்துறத வந்து இந்த மற்ற பகுதியில பார்க்கணும். பண்ண உடனே அவங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துட்டு தன்னை குழியில தூக்கி போட்டவங்களை அவங்க பயந்துக்கிறாங்க, இவனை வந்து ஒழிச்சிருவானா. அப்படி இல்லை, கர்த்தர் வந்து உங்களை போஷிக்கிறதுக்காக எனக்கு சேர்த்தான்னு சொல்றது மன்னிப்போட உச்சகட்டம், அன்போட உச்சகட்டம், அந்த கிருபையோட உச்சகட்டம். ஏன்னா மெஸ்ஸியாவும் அப்படிதான். நம்ம அவருக்கு விரோதமா பண்ண எல்லா காரியத்தையும் அவர் மன்னிச்சு நம்மள ஏத்துக்கிறார், அரவணைக்கிறாங்கிறதுக்கு அங்க ஒரு முன்னடையாளமா யோசிப்பு இருக்காரு. ரொம்ப உண்மை எலிசபெத். பிரதர், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்னு ஆசைப்படுறேன். சிஸ்டர் முடிச்சிட்டீங்களா? எலிசபெத் சிஸ்டர். அவ்வளோதான். ஆனா வந்து இந்த துபாஷி அந்த இது மட்டும் அந்த நாள்ல எப்படி இது டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த இது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இருக்கிறாங்க துபாஷிஸ்.
அரபிக் ஏதோ மொழி எங்க இல்ல ஜெயந்தியே அண்ணா பதில் கான்செப்ட் சொல்லுவாங்க. பதில் சொல்லுங்க ஜெயந்தி. இல்ல எங்களுக்கு நாங்க ஒர்க் பண்ணது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் ஒர்க் பண்ணும்போது துபாஷி கூப்பிடுங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் நாங்க இங்கிலீஷ்ல பேசணும்னா அது அந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அந்த ஆளுக்கு பேர் வந்து துபாஷின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஓகே. ஆ ஸோ சரி. அது இன்னும் பழக்கத்துல தான் இருக்கு அந்த வார்த்தைகள்லாம். ஓ, ஓகே. வேற நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அது அப்ப ஆக்சுவலா அது சொல்லுங்க அப்ப நான் சொல்லுங்க sister. சொல்லும்போது மறந்துட்டேன் நான் ஆக்சுவலா. இதுல என்னன்னா நம்ம வந்து ஆண்டவர் வந்து பைபிள் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு உலகத்தை வந்து எப்படி மோசஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர் இன்னி வரைக்கும் பேசப்படுறாரு ஒண்ணு. ரெண்டாவது வந்து பைபிள்ல வச்சு நம்ம வந்து காட் இஸ் அ விசே மெடிக்கல் டேர்ம்ஸ் அனஸ்தட்டிஸ்ட் சர்ஜன் அந்த மாதிரிலாம் நாங்க சொல்லுவோம். ஆனா இதுல வந்து இந்த ரேஷன் பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, தானியம் ம். வந்து வழங்குறது எப்படி அப்படின்னு சொல்றது வந்து கத்துக்கந்தே வந்து அஹ், இது மூலமா தான் கத்துருப்பாங்க, இது மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்றேன் நான். இந்த ரேஷன் கரெக்ட் கொடுக்கறதுன்றது கரெக்ட். வந்து இது மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது. அது அந்த ப்ரொடெக்ட் பண்றது அந்த ஏன்னா அந்த இன்னைக்கு பல எக்ஸ்கவேஷன்ஸ்ல அந்த ஜோசப்ஸ் கிரானரிஸ் அப்படின்ட்டு அவருடைய நெற்களஞ்சியங்கள் எடுத்து பார்க்குறப்போ அந்த காலத்துல எப்படி இதை கட்டுனாங்க எப்படி சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த காலத்து பல காரியங்கள் இன்னைக்கும் பிரமிடு வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாத அற்புதமா தான் இருக்கு. ஸோ அதே வண்ணமாக எகிப்தில் இருக்க பல கட்டிடங்கள் பல காரியங்கள் பிரமிக்க வைக்கிறதுன்னா இந்த நெற்களஞ்சியங்கள் அப்படிதான் பல இடங்கள்ல அதோடைய சிதிலங்களையும் பல பாதி இருக்கிற இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறவங்க பிரமிப்பு தான். ஏன்னா இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாத அந்த காலத்துல அந்த பெரிய பெரிய உயர உயர நெற்களஞ்சியங்கள் இதுல வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா பிராக்டிக்கலா நிஜமா பார்த்தா பெரிய நெற்களஞ்சியங்கள் அதுல கொண்டு போய் எப்படி சேர்த்தாங்க, அதுல எப்படி கொட்டுனாங்க, அந்த கொட்டுனது எப்படி மறுபடியும் எடுக்கிறாங்கங்கிறதே வந்து ஒரு புதிரான காரியமா, புரியாத காரியமா தான் இருக்கு. ஆனா, ஒரு கடல் அதான் பைபிள்ல சொன்ன மாரி கடற்கரை மணல் அத்தனைங்கிறப்போ, ஒரு இன்யூமரபிள் நமக்கு வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாதது. அதை எடுத்து எல்லாரையும் போஷிக்கிறாருங்கிறது, மறுபடியும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டா, ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்பு. அவன் எப்படி எல்லாத்தையும் போஷிச்சானோ, யாருமே தானியம் இல்லாம திரும்பி போகல. அதே மாரி அவர்கிட்ட அன்பு வாங்காம யாருமே திரும்பி போகறதில்ல. கரெக்ட் கரெக்ட். வேற யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம். அண்ணா பிரைஸ் லார்ட்ண்ணா. க்ளோரி. ஹலோ. ஓ! நைஸ் க்ளோரி. அண்ணா பிரைஸ் லார்ட். கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட். ஓகேண்ணா. அண்ணா இந்த யோசேப்பு கேரக்டர் வந்து என்ன சொல்ல திகட்டாத ஒரு டிஷ் மாதிரி. எப்ப யாரு சொல்லி கேட்டாலும் நமக்கு அது வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இன்னைக்கு உங்க சூப்பர், சூப்பர். வெர்ஷன்ல கேக்குறது இன்னும் நல்லா இருந்தது. ஓ! தேங்க்யூ அண்ணா, தேங்க் யூ தேங்க்யூ க்ளோரி. அண்ணா. என்னோட ஃபேவரட் கேரக்டர் இன் பைபிள்னா அது ஜோசப் தான். நானு என் பிள்ளைங்கள்ட்ட ஓகே. கூட சொல்லுவேன், நான் பரலோகத்துக்கு போனேன்னா ஏசப்பாட்ட சொல்லிருவேன். ஏசப்பா நீங்க தான் பூமியில இருக்கும்போது என் கூட இருந்தீங்கல்ல. நான் முதல்ல யோசேப்பை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லுவேன். அவ்ளோ ஒரு புடிச்ச கேரக்டர். நமக்கு எல்லா விதத்திலயும் கனெக்ட் ஆக முடியும் அந்த கேரக்டர வச்சு. நம்ம ப்ரொஃபஷனல் சூப்பர். லைஃப்லயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, எல்லா சூழ்நிலையிலயும் கனெக்ட் பண்ணும் அந்த கேரக்டர் நம்மள. நெறைய இடத்துல கரெக்ட். பார்த்தா குழியில தள்ளுற மாதிரி நம்ம ப்ரொஃபஷனலா யோசிச்சோம்னா யோசேப்ப நெனச்சுக்கலாம். ஃபேமிலி ம். லைஃபோட கனெக்ட் பண்ணும்போது தள்ளப்பட்ட மாரி ஃபீல் பண்ணா யோசேப்பு. எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகுற ஒரு பெர்சன் இந்த யோசேப்பு. அது உங்களோட வெர்ஷன்ல ரொம்பவே நல்லா இருந்ததுண்ணா. தேங்க் யூ சோ மச். சூப்பர் அந்த க்ளோரி. இல்ல, இல்ல. துபாஷி வந்து ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, அது ஒரு லாங்குவேஜ் போல அப்படின்னு நினைச்சேன். எனக்கு இன்னைக்கு இல்ல. இந்த அக்கா சொல்லும்போதும், நீங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சது. நான் நினைச்சேன் ம். துபாஷிலே பேசினபடியால் நான் இவ்வளவு நாள் படிக்கும்போது யோசிப்பேன், ஓ அது ஒரு லாங்குவேஜ் போல, அந்த லாங்குவேஜ்ல இவர் பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சேன் நானு. இல்ல ஓகே. இன்டர்பிரட்டர் அவரு. தேங்க் யூ. சுபாஷின்னு. ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க் யூ. அழகான கருத்து க்ளோரி. உண்மையாலுமே தேங்க் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. எல்லா வகையிலும் எல்லாருமே எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சூப்பர். ஆமா. சூப்பர்ப்பா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ அண்ணா. சாம்? ஆனா பேசலண்ணா வழக்கம் போல நல்லா இருந்தது. ஓகே. அந்த கிறிஸ்டோபோனி நீங்க இது சொன்னதுதான் இது. அந்த எக்ஸாம்பிளுக்கு சாப்புனை பனை அதோட மீனிங் சொன்னீங்கல்ல, உலக ரட்சக கப்புன்றது. ம்.
அந்த இதெல்லாமே நீங்க அந்த இது ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொன்னது கம்பேர் பண்ணி சொன்னது வந்து நல்லா இருந்தது. அந்த 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 நேம்க்கான மீனிங், அந்த எகிப்திய பெயருக்கான அர்த்தம் வந்து நல்லா இருந்தது. அதுலயே டைரக்டாவே இருக்கு சொல்லியிருக்குன்றது வந்து ஆச்சரியமா இருந்ததுண்ணா அந்த இல்ல இதெல்லாம். அது பார்வோன் சொன்னதுதான் ஆச்சரியம். பார்வோன் அப்படி ம். எகிப்து, ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் பைபிள்ல சாப்நாத் பனேயான்னு இருக்கு. அதுக்கு வந்து இந்த இப்ப நிறைய ஸ்காலர் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஓக்லியாஸ்ன்னு ஒருத்தர், ஜொனாத்தன் அப்படின்னு ஒருத்தர், எல்லா அவங்களுடைய பலவித காரணங்கள் சொல்லி சொல்ற மொழிபெயர்ப்பு எல்லாமே அந்த ஃபைனலா அவங்க கன்க்ளூஷனுக்கு வர்றது என்னன்னா மிஸ்யானிக் டைட்டில்ஸாவே இருக்கு. ஹீலர் ஆஃப் த வேர்ல்ட், ம். சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், ரகசியங்களை அறிவிக்கிறவர், மறைபொருளை சொல்லுகிறவர், ஒரு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிற பொக்கிஷம்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அது நான் சொல்ல. அவர் வந்துட்டு ஆ. ட்ரெஷர் ஆஃப் க்ளோரியஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆ. எல்லாமே என்னன்னா மிஸ்ஸியா பத்தி நம்ம இயேசுவை பத்தி சொல்றது வந்து இதெல்லாமே பொருந்தது, எல்லா காரியங்களும். அப்போ இது அதாண்ணா இது எல்லாத்துக்கும் நம்ம காரணமா ஒரு பார்வன் சொல்லிருக்காங்கிறப்போ அது ஒரு பெரிய பிரமிப்பு தான். இல்ல அவ்வளவுதான், அதுதான் நீங்க நம்ம மத்த தமிழ் எல்லாரையும் பைபிள்ல சந்திக்க படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு நேமா கேட்கலாம். படிச்சுட்டு போயிடுவோம். சரி ஓகே ஏதோ அந்த புக் பேர் வைக்கணும்னு வச்சுட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். மீனிங் நமக்கு ஆமா, புரியாது. இது இப்போ நம்ம கேட்கும்போது தான் மீனிங் புரியுது. இந்த கரெக்ட், இது கரெக்ட். இந்த அர்த்தம் தெரியுது. ஆமா, ஆமா. அந்த அர்த்தங்கள் புரியறப்போ நமக்கு ஏற்படுற பிரமிப்பு டீப் உண்மையாலுமே ஆமா டீப் மீனிங் அது அது இதா போகுது. நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது அது. ஆமா. சரி சார். சரி, நம்ம அக்கா ஆ வேற எலிசபெத் அக்கா யாராவது ஆ ஒருத்தர் ஜெபம் அண்ணா பண்ணி நம்ம போயிடலாம். ஆ அண்ணா ஒரே ஒரு இது சொல்லலாமா? சொல்லுங்க. ஆ, அந்த துபாஷி வந்து நீங்க சொன்னீங்கல்ல மனாசே வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அது ஒரு மிட்ரேசியம்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஏதாவது ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை கூப்பிட்டு மொழிபெயர்க்க சொன்னாங்களாம். ஓகே ஓகே அண்ணா. அது ஆனா மிட்ரேசியம்ல வந்து இருக்கிற ஒரு வார்த்தை. எகிப்தியன் வந்து எபிரேய மொழி கத்துக்க வேண்டிய அவசியம் அப்ப இருந்ததா? ஏன்னா எபிரேயர்களை அவங்க வந்து இல்ல அவ்வளோ என்ன, மதிக்கல. எதனால அப்படி மிட்ரேசியம்ல போட்டிருக்கான்னு கேட்டா, மனச எகிப்துல தான் பிறந்தவன். ஆமா. அவனுக்கு வந்து எபிரேய மொழி எப்படி தெரியும், ஒருவேளை வீட்டுல பழகிருக்குன்னு என்னன்னு தெரியல. ஆனா என்னன்னா எகிப்திய மொழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழும் வீட்டுல பேசிக்கிறாங்க, இங்கிலீஷும் ம். தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட ஓகே. அந்த அப்பா மாதிரி மூலமா அவங்களுக்கு எபிரேய மொழி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆ. தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா நான் ரொம்ப ஹைலைட் பண்ணல. ஏன்னா அவன் ஒரு சின்ன பையனா தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8, ம். 9 வயசு தான். அது எப்படி ஒருவேளை ம். மிட்ரிசியம் சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும்னு அதனால தான் அதை பத்தி அதிகமா ஆ. சொல்லல. ஏன்னா அண்ணா நமக்கு சப்போஸ் அடுத்த மனாசே பேசியிருந்தா அவங்க டவுட் ஆகி இருக்க மாட்டாங்களாண்ணா? அவங்களோட யோசேப்போட பிரதர்ஸ் வந்து சந்தேகப்படும் இந்த சின்ன பையனுக்கு எப்படி நம்ம இல்ல இல்ல லாங்குவேஜ் தெரியும்னு மனசே யோசேப்போட குழந்தைன்னே உங்களுக்கு தெரியாது. யோசேப்பே இல்லையா, அப்புறம் எப்படி யோசேப்போட குழந்தைய பத்தி தெரியும்? யோசேப்பே செத்து போயிட்டான், இல்ல வேனிஷ் ஆயிட்டான்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. இல்ல அவன்னு திங்க் பண்ணான்னு சொல்ல அந்த சின்ன பையனுக்கு எப்படி அந்த இது லாங்குவேஜ் தெரியும் இவ்வளவு சின்ன வயசுல எப்படி இங்க யாருக்கு சொல்லி இல்ல நான் என்ன பொதுவா ஏ- கேட்க வரேன்னா அந்த காலகட்டத்துல வந்து அந்த எகிப்து நாட்டுல வந்து எகிப்தியர்களை இது நம்ம சொன்னோம்ல எகிப்தியர்களே வந்து இஸ்ரவேலர்களே வந்து எபிரேயர்களை வந்து அகவப்பான்னு நினைப்பாங்கன்றப்ப அவங்களோட லாங்குவேஜ் அவங்க எப்படி அங்க யார் இல்ல மூலியமா கத்திருப்பாங்க அதுதான். எப்படி இல்ல இல்ல அந்த அந்த கேள்விகள்லாம் இருக்கு, அது உண்மைதான். ஆனா என்னன்னா அவன் வந்து யோசேப்பு தனக்கான நான் அந்த மிட்ரேசியம் விஷயத்த வந்து ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, அவன் எந்த அளவுக்கு எகிப்திய பெயர் வைக்காம எபிரேய பெயரை தன் பையனுக்கு வச்சானோ கண்டிப்பா எபிரேயத்தின் மொழியின் காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. தங்க வீட்டுல இது அவனுக்கு எபிரேய ஆ, பேர் தான் வைக்கிறான். அவன் கேட்கிறான், ஏன்பா என் பேர் மாத்திரம் மனாசேன்னு இருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை அவன் கேட்டிருந்தானா அவன் அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பான். அப்போ இது என்ன பேர் லாங்குவேஜ் கேட்டா, இது வந்து ஹீப்ரூ நேம்பா, இது வந்து எஜிப்சியன் நேம் இல்ல அப்படின்னு அதெல்லாம் நம்ம கற்பனை தான், அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்போ இவன் வந்து இந்த சகோதரன் வந்தப்போ வேற யாருக்கிட்டையும் வேண்டாம், நம்ம பையனையே கூப்பிட்டு பண்ண சொல்லலாம். ஒன்றும் பெருசா ஒன்றும் இலக்கண சுத்தமா டிரான்ஸ்லேஷன்ல அவங்க சொல்றதே இவன் புரியணும், அவங்க சொல்றதே உனக்கு புரியணும். அதனால ஒருவேளை தன் பையனை பயன்படுத்தி இருக்கலாம். அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. இல்ல அதுதான் அந்த காலகட்டத்துல வந்து இதுக்கான தேவை இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இவங்க எல்லாம் எங்க படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது கேள்வி இருந்துச்சு ஏன்னா இஸ்மவேலர்கள்ட்ட அவங்க விக்கிறாங்கல்ல மீதியானியர்கள் ஆமா. இஸ்மவேலர்கள் அவங்க விக்கும்போது அவங்க கூட ஒருவேளை ஆபிரகாமோட சந்ததி இஸ்மவேல் அவங்க எல்லாம் சேம் லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க அந்த சிமெட்டிக் ம். லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல
ஆமா 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 அந்த ஆமா மாதிரி அது அது கரெக்ட் அது கரெக்ட். இதுல வந்து ஆமா என்னன்னா அந்த மாதிரி அதெல்லாம் ஆ, சொல்லுங்கண்ணா. இல்ல இல்ல இப்ப என்னன்னா எகிப்து வந்து ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு. ஒரு பெரிய கவர்மெண்ட், பெரிய ஒரு அசைக்க முடியாத தேசம். அதுதான் அந்த காரியங்கள் வந்து நமக்கு அந்த ஜியாகிரபி தெரிஞ்சா பைபிள்ல நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஆமா அந்த எகிப்து வந்து ஒரு காலத்துல அதான் கிரேட் கிங்டம். கிளாசிக்கான ஒரு விஷயம். அப்போ அந்த எகிப்துல இருக்கக்கூடிய மொழிய வந்து நிறைய பேரு அங்க அது கூட கான்டாக்ட் வச்சுக்கிறவங்க தெரிஞ்சுதான் இருப்பாங்க. பிசினஸ் பண்றவங்க அந்த மொழியை தெரிஞ்சாதான் பிசினஸ் பண்ண முடியும். அந்த எப்படி நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்ம சாதாரண ஆளுங்க நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பெங்களூர் இருக்க ஆட்டோ டிரைவர் வந்து எல்லா லாங்குவேஜும் பேசுவாப்புல. இங்கிலீஷ் பேசுவாப்புல, ஹிந்தி ஆமா பேசுவாப்புல, இங்க எல்லாமே மராத்தி 5 லாங்குவேஜ் பேசுவாப்புல. ஏன்னா பேசுவாங்களா இங்க. தொழில் தேவை. அப்போ ஒரு தேவைகள் தான் மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்குது. சோ அதனால அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி ஒரு நியாயப்படுத்தலாம் நம்ம. அவ்வளவுதான். ஆக்சுவலா ஓகே. வந்து they'll be called as a interpreter or translator. அப்போ ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து நிறைய வணிகங்கள் நிறைய இருந்ததுனால நிறைய அந்த லாங்குவேஜ் இந்த ஈஜிப்டுக்கும் மற்ற தேசத்துக்கும் உள்ள வணிக மேம்பாடு வந்து ஈஜிப்ட்ல தான் நிறைய நடந்தது. அதனால வெளியில இருந்து வரவங்க பேசுறது இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசும்போது இதெல்லாம் இவங்க கத்துக்கிட்டத அவங்களாம் வந்து லோக்கல் பீப்புள் வந்து நிறைய கத்துப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர்ன்றத வந்து ஜோசப் வந்து இதுல இருக்கும்போது பிரிசன்ல இருக்கும்போது கூட அந்த ட்ரீமை இன்டர்பிரட் பண்ணுவாரு. அவர் கண்ட ஃபாரோ கண்ட கனவை வந்து இப்ப எப்படி இன்டர்பிரட் பண்றாரு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து பைபிள் கூட சின்ன வயசுல இருந்து படிக்காதவங்க எல்லாம் நிறைய ஸ்கூலுக்கே போகாதவங்க படிக்காதவங்க எல்லாம் பைபிள் படிக்கிறாங்கன்னு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நிறைய மெசேஜஸ் வருது ஆக்சுவலா. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து சில பேருக்கு வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ல கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை அவனை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. அதான் அண்ணா சொன்ன மாதிரி அந்த ரூவா எலோஹிம் அந்த விஸ்டம் கரெக்ட். அந்த மாதிரி ம். அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நானு. Correct, correct. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரேயர் பண்ணி முடிப்போமா? முபாரக் ஆச்சு. முடிக்கலாம். க்ளோரி நான் ப்ரே பண்ணிட்டுமாண்ணா? பண்ணுங்க இன்னைக்கு. ஆ இல்ல ஆ இந்த ஆ சரி. க்ளோரி வந்திருக்காங்க. யோசேப் ரொம்ப ஆமா பிடிச்ச அக்கா க்ளோரி. ரொம்ப நாளாச்சு. அல்ல அவங்க காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. வெரி குட். ரொம்ப நிறைய மெசேஜ் அவங்க கொடுப்பாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டா கூட இந்த 40 டேஸ் இதுல ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஒரு பைபிள்ல ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு சகோதரி. இங்கதான் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் க்ளோரி ப்ரே பண்ணலாம். க்ளோரி ப்ரே பண்ணி ஓகேண்ணா. முடிப்போம். ஓகேண்ணா. அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா. சுவாமி களஞ்சியங்கள் நிரம்பினது போல சுவாமி வார்த்தைகளால எங்க உள்ளங்கள் நிரம்பட்டும் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றே யோசேப்போட சந்ததியாகிய நாங்களும் சுவாமி யோசேப்பை போல இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலையும் சுவாமி அவர் தன்னோட பர்சனல் குவாலிட்டிஸையோ அவரோட எந்த ஒரு ட்ரேட்ஸையும் வெளிப்படுத்தாம சுவாமி கீழ்ப்படிந்து பொறுமையா இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டதை நாங்க பாக்குறோம் ஏசப்பா. எங்களால அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா நிறைய நேரத்துல நாங்க நோ தான் சொல்ல முடியும் சுவாமி. ஆனா அந்த சந்ததியாகிய எங்களை நீங்க அவரை போல நீங்க அந்த குவாலிட்டிஸோட நீங்க எங்களை வளர்க்கணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே நீர் அவரோடு இருந்ததுனாலதான் சுவாமி அந்த விசேஷித்த தன்மை யோசேப்புக்குள்ள இருந்தது. அன்றே அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களோடும் கூட இருந்து யோசேப்பை போல நாங்களும் எங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நாங்க ஜெயம் எடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அன்றே இன்னைக்கு கேட்ட விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இதை அநேகருக்கு ஷேர் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அண்ணனுக்காக நன்றி. அன்றே இதற்காக அவங்க எடுக்கிற முயற்சிகளுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்காக எல்லாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுக்காக பிபிடி ப்ரிப்பேர் பண்ற அக்காக்காக சாமியலுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா உமக்காக செய்ததை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க திரும்ப கொடுப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க பிரேயர் மீட்க்கு வந்த எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. நன்றி ஏசப்பா. இன்னும் நாங்க வளர்றதுக்கு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க வாய்ப்புகளை தரணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.
ஒன்ஸ் அகைன் பர்சுவேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. வழக்கம் போல சாமுக்கும் எலிசபெத்துக்கும் உண்மையாலுமே எல்லாரும் பாராட்டிட்டாங்க. ஸோ ரியலி ஆண்டவர் கிருபையில ஒண்ணுமே பண்ணலன்னா தொடர்ந்து இல்ல சாம், கண்டிப்பா பெரிய விஷயம். எலிசபெத்தும் நீங்களும் பண்றது ரொம்ப பேர். அவரு கனகராஜ் பிரதர் சொன்னது கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு விஷயத்தை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரசன்டேஷன் வந்து ஒரு அடிஷ்னல் பெப்பை கொடுக்குது. ஆமா அடிஷ்னலா ஒரு ஆமா. ஈடுபாட்டை கொடுக்கும். அதுவும் எலிசபெத் டக்குன்னு கரெக்டா பேச தகுந்தபடி அந்த ஸ்கிரீன் மாறிட்டே இருக்கிறது உண்மையா ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபை, பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஓகே, see you all. குட் நைட். ஆண்டவருடைய night. கிருபை Thank you. உங்களோடு கூட இருக்கட்டும். அடுத்த கோடிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அடுத்த கோடியில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஓகே, காட் bless you. குட் நைட். குட் நைட். Good